அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் இந்த மூன்றாவது சொற்பொழிவு பண்பாட்டு பயணம் சிந்து முதல் வைகை வரை புத்தக வாசிப்பு மூன்றாவது அத்தியாயத்துக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதுல என்ன ஒரு சிறப்புன்னா, முதல்ல ஆரம்பித்த போது இருந்த வரவேற்பும் இப்ப மூணாவது நிறைய பேர் நேரலையில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது பதிவு செய்யப்பட்ட பிற்பாடு காணொலியிலையும் நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த வகையில ரொம்ப சிறப்பு. இதுல நேரலையில் பங்கேற்கிறவங்களும் எல்லாரும், அதே மாதிரி உரையாற்ற இருக்கக்கூடிய 17 பேருமே எல்லாம் சிறந்த ஆளுமைகள். பெரிய சிறப்பு. தன்னுடைய தொழில் எடுத்துக்கொண்ட பணியில சிறந்து விளங்குறவங்க ஏதாவது வெவ்வேறு வகையில் தமிழுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீண்ட காலமா தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறார்கள். அதுல பெரிய மகிழ்ச்சி. இந்த மாதிரி குழுவுல சேர்ந்து பயணிக்கிறது ஒரு மகிழ்ச்சி. எல்லாரும் இப்ப இதே மாதிரி 17 அத்தியாயத்திற்கும் 17 உரைக்கும் இதே மாதிரி கலந்து கொண்டா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், சிறப்பா இருக்கும். முடிஞ்ச அனைத்து உரைகளும் முடிஞ்ச உடனே செப்டம்பர் அக்டோபர் வாக்குல ஒரு நாள் கருத்தரங்கும் திட்டமிட்டு இருக்கோம். அதுலயும் நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுல ஒரு சில இந்த புத்தகத்தை பற்றி ஒரு செய்தி மட்டும் சொல்ல விரும்புறேன். இந்த மூன்றாவது முறை நம்ம இதுல படிக்கிறது. இந்த புத்தகத்தை நான் முடிச்ச உடனே என்னை அறியாமல நான் சொன்னது, திருக்குறள் சங்கத்தமிழ் புத்தகத்துக்கு பக்கத்துல வைக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அது முற்றிலும் சரி. இப்ப திருக்குறளை சொல்லும் போது 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதினார் திருவள்ளுவர்னு சொல்றோம். சங்கத்தமிழ் சொல்லும் போது அதே மாதிரி 2000 வருடங்கள் முன்னாடி சொல்றோம். இன்னொரு 500 வருடங்கள் கழித்து 2500 வருடங்களுக்கு முன்னாடி சங்கத்தமிழ், 2500 வருடங்களுக்கு முன்னாடி திருக்குறள் அப்படின்னு சொல்லும் போது 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பண்பாட்டு பயணம் சிந்து முதல் வைகை வரை நூல் ஒரு எழுதியிருக்காரு. வாழ்க்கை பூரா அதுல ரொம்ப சிரமப்பட்டு எழுதியிருக்காரு. தமிழை முறையாக படித்தவர். திருக்குறள், சங்கத்தமிழ் அனைத்தும் கற்று இந்தியா முழுவதும் பயணம் செய்து 30 ஆண்டு காலத்தை திரட்டி ஒரு புத்தகமா போட்டது என்று வரப்போது அது பேசப்படும். அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க புத்தகம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெவ்வேறு கதவுகளை திறந்து விடுது. ஆர்கியாலஜி, ஜெனட்டிக்ஸ், ஹிஸ்டரி, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ், ஜல்லிக்கட்டு, இது மாதிரி திறந்து விடுறதுனால நாம படிக்க புது புத்தகங்களை இது நோக்கி நான் பயணிக்கிறோம். அந்த வகையில இதை பத்தி பெருமையாக சொல்லிக்கொண்டே போகலாம். இது நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதனால எல்லாரும் இதே மாதிரி இன்னைக்கு வந்த மாதிரியே நிறைய பேர் நேரடியில கலந்துக்கிட்டா அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இந்த சில சொற்களோடு இதை முடித்துக்கிறேன். அதே மாதிரி இதுல பல பேர் இப்போ பணி செய்யறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அதெல்லாம் நம்ம மாமா நன்றி உரையில தெளிவாக சொல்லுவாங்க. அந்த மீண்டும் உங்களை எல்லாரையும் வரவேற்று அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நூலின் முக்கியத்துவத்தையும் வாசிப்பதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்ததுக்கு நன்றி. சென்ற வாரம் வெங்கலக்கால பண்பாடு அதை பத்தி பேசினாங்க, ஜெயமாறன் அம்மா பேசினாங்க. அதோட ஒரு சுருக்கமா இன்னைக்கு மணி ஐயா நம்மகிட்ட பேச இருக்கிறாரு. ஒரு 5 நிமிடம் சென்ற வாரம் நம்ம என்னெல்லாம் முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொண்டோம்ன்றத ஒரு ரீகேப் மாதிரி சொல்ல இருக்காங்க மணி ஐயா. நன்றி பாமா. வணக்கம். சென்ற வார பேச்சுல தரவுகளின் அடிப்படையில் சிந்துவெளி நாகரிகம் பார்த்து நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்றத பாலாய நூல்ல என்ன இருக்குன்றத திருமிகு ஜெயமாறன் அவர்கள் ரொம்ப தெளிவாகவே எடுத்துரைச்சாங்க. கண்டுபிடிப்பும் வரலாறும் தொடர்ந்து மற்ற சுமேரிய எகிப்திய நாகரிகங்களோடு ஒரு ஒப்பிட்டு பார்த்துட்டு, அப்புறம் நகரமைப்பு, கட்டடக்கலை, அவங்களுடைய எப்படி அவங்க செல்வ செழிப்பா வந்தாங்க, எதில் அதனுடைய அடிப்படை என்ன, அவங்களுடைய கலை கைத்திறன் பற்றியான தரவுகள் என்ன நம்பிக்கைகள் அவர்கள் கொண்டிருக்கலாம், அவருடைய மூதாதையர்கள் யார் அந்த மக்கள், இது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது, இதை பத்தி எல்லாம் அவங்க என்னென்ன தரவுகள் இருக்கு, அப்புறம் என்னென்ன புதிர்கள் இன்னும் தொடர்கிறது, அதுதான் அவங்களுடைய பேச்சுல இருந்து தொடர்ந்து கலந்துரையாடல் இருந்தது. இந்த நாகரிகம் அது வரைக்கும் இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய தோற்றுவாய் பத்தி பற்பல கற்பிதங்கள், புராண கதைகள் மாதிரி வச்சிருந்தாங்க. இந்தியாவுக்கு அந்த மாதிரி யுகங்கள் பற்றிய கதைகள் இருந்தது. இங்கிருந்து இங்க வந்தோம், இந்த மக்கள் இங்க வந்தாங்க, என்றென்றும் இந்த நாட்டுல இருந்தோம், இல்ல அப்படியெல்லாம் பல கற்பனைகள் இருந்தது. ஆனா சிந்துவெளி நாகரிகம் அதை உடைச்சு போட்டுடுச்சு. அது இந்தியாவினுடைய தொன்மையான பண்பாடு என்று நினைத்துக் கொண்டிருந்த வேதிய பண்பாட்டை காட்டிலும் அது 1500 ஆண்டுகள் மூத்தது.
குறைந்தது 4500 ஆண்டு பழமையானது. அதனால இது வந்து நம்ம 10,000 ஆண்டு 1,00,000 ஆண்டு அப்படின்ற கற்பனைகள் எதுவுமே கிடையாது. துல்லியமாக நம்ம சொல்றது 4000, குறைந்தது 4500, அதுக்கு மேல கூட இருந்திருக்கலாம். பழமையானது இதுதான் சிந்துவெளி நாகரிகம். அது வேத காலத்துக்கு முற்பட்ட நாகரிகம். அதே சமயத்துல இருந்த மற்ற 2 நாகரிகங்கள், சுமேரிய எகிப்திய நாகரிகங்களை விட வேறுபட்டிருக்கு. இவர்கள் தான் முதல்ல நகரமைப்பே திட்டமிட்டிருக்காங்க. அவங்களுடைய சாக்கடையில இருந்து குடியிருப்புகள் இருந்தது, எப்படி அவங்களுடைய பொருட்களை சேமித்து வச்சிருந்தாங்க, இது எல்லாத்தையும் அவங்க வந்து திட்டமிட்டிருக்காங்க. அந்த தனித்தன்மை அது இன்றைய இந்தியாவை விட ரொம்ப வேறுபட்டிருக்கிறது. உண்மையிலேயே அது வியப்பான ஒரு செய்தி. அப்புறம் ஒரே மாதிரி பெரிய அளவு இருந்தாலும் அந்த தரநிலைகள், அளவீடுகள் எல்லாமே வந்து பெரிய அளவுலையும் பெரிய பறந்துபட்ட ஒரு இந்த இடங்கள்ல இருந்தா கூட எல்லாம் ஒரே அளவீடு வச்சிருந்திருக்கு. இருந்தாலும் அவை தனித்தனி நகர அரசுகள் தான். ஆனா ஒரே ஒரு பேரரசு கிடையாது. அவர்களுக்கு வந்து பெரும்பாலும் கடல் வணிகத்தால தான் செழிப்பு இருந்திருக்கு. இது ஏன் துல்லியமான தரவு என்றால், அதற்கு பின்னால் வந்த வேதிய நாகரத்துல கடல்ல போறதே ஒரு பாவம். கடல்ல போகக்கூடாது. ஆனா இவர்களுக்கு வந்து கடல் வணிகத்தில் இருந்தா தான் அவங்களுக்கு பொருளாதார செழிப்பே வந்திருக்கு. அதனால இன்னும் அதுக்கு வேறுபட்டு இருந்திருக்கு. கலை வடிவம், தொழில்நுட்ப அறிவு எல்லாம் நமக்கு தெரியுது. லாஸ்ட் வேக்ஸ் மெத்தட்னு சொல்ற அந்த பிரான்ஸ் கல்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க திறமை இருந்திருக்கு. இன்றைய இந்து சமயம், நாட்டார் வழிபாடு இதெல்லாம் வந்து அநேகமா சிந்துவெளியுடைய தொடர்ச்சியாக இருக்கலாம் என்பதுதான் ஆழ்வாருடைய கருத்து. ஆனா பெரிய கோயில்கள் எதுவும் இல்லை, அரண்மனைகள் எதுவும் கிடையாது. ஒரு பேரரசன் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் அங்க எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு குடியரசு போலத்தான் இருந்திருக்கு. மரபணு ஆய்வுகளை வச்சுட்டு நம்ம என்ன சொல்லலாம்னா, சிந்துவெளி மக்கள் இந்தியாவுடைய முதற்குடிகள் என்று சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள், அப்புறம் பண்டைய ஈரானியத்திலிருந்து வந்த வேட்டுவ குடிகள், அப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு பின்னாடி இந்த வேளாண் குடிகள் இவங்களுடைய கலப்பினமாக இருக்கலாம். குறிப்பா அவர்கள் வந்து அதுக்கு பின்னாடி வந்த இந்திய ஆரிய மொழியை பேசிய வேதிய மக்களுக்கு முற்பட்டவர்கள். அவங்களுடைய கலப்பு அந்த சிந்துவெளி மக்கள்கிட்ட இல்லை. அது எப்படி அந்த சிந்துவெளி பண்பாடு வீழ்ந்தது அப்படின்றதுக்கான காரணங்கள் அவ்வளவு தெளிவா இல்லை, தொடர்ந்து ஆய்வுக்குரியவை. அது அவங்ககிட்ட போர் ஆயுதங்கள் எதுவும் இல்லை. அதனால போரற்ற அமைதியான நாகரிகம் என்பதுதான் தற்போதைய எண்ணம். அதற்கு மாற்றாக கருத்துகள் வரும் வரை அவர்கள் வணிகத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவர்கள் எந்த விதமான பகைவர்களும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அவர் என்ன மொழி பேசினாங்க, அவங்க குறியீடுகள் என்னன்றதை இன்று வரைக்கும் படிக்க முடியவில்லை. ஆனா பல மொழிகள், பல பண்பாடுகள், பல மக்கள் இருந்திருக்கும் நகர பண்பாடு போல் தெரிகிறது. அதனாலதான் அந்த பண்பாடும் நம்முடைய சங்கத்தமிழ் காட்டும் பண்பாட்டுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றத வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார் பாலா ஐயா. இப்ப நான் சொன்னதை வந்து ஆங்கிலத்துல அதையே நான் இதை சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். I will just leave it as is. So people who cannot follow Tamil can probably read these things and say this is exactly what I was saying about the talk of last week. Thank you. நன்றி ஐயா. இந்த பிபிடியை நீங்க எல்லாரோடையும் பகிர்ந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பா. இன்றைய திறனாய்வு செய்ய இருப்பவர் முனைவர் அருள்ஜோதி முரளிதரன். அவரை பற்றிய சிறு அறிமுகம். அருள்ஜோதி முரளிதரன் கோவையை பூர்வீகமாக கொண்டவர். சென்னை பல்கலைக்கழகம், சிங்கப்பூர் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் மேற்படிப்பு மற்றும் முனைவர் பட்டப்படிப்பை முடித்த இவர் பாரிஸ் மற்றும் அமெரிக்காவின் வடக்கு கரோலினா பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி பணியை மேற்கொண்டிருக்கிறார். தற்போது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் விஞ்ஞானியாக பணியாற்றி வருகிறார். இவர் பல்வேறு தமிழ்ச்சங்க பணிகளுடன் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் இலக்கிய குழு தலைவராகவும் உள்ளார். அறிவியல் தொடர்பான பல்வேறு கட்டுரைகளையும் தமிழில் தொடர்ந்து எழுதி வருகிறார். இவரோட சமீபத்திய நூல் பிரபஞ்சத்தின் கடைசி நட்சத்திரம் என்ற கவிதை நூல். இதனை வெளிவிட்டவர் நூலாசிரியர் பாலகிருஷ்ணன் ஐயாவும் எழுத்தாளர் இமயம் ஐயாவும் அவர்களும். இன்று இயல் 3 விடுகதைகள் தொடர்கின்றன. இந்தியாவின் தேதியற்ற கடந்த காலம் பற்றி பேச அருளை அழைக்கிறோம். நன்றி பாமா. அனைவருக்கும் வணக்கம். அறிமுகத்துக்கு நன்றி பாமா. ஒரு பண்பாட்டின் பயணம். சிந்து முதல் வைகை வரை நூல் வாசிப்பில் ஒரு பண்பாட்டில் பயணத்தில் உங்களுடன் என்னையும் இணைத்துக் கொண்டமைக்கு நன்றி. இந்த குழுவில் என்னை இணைத்த அரசு செல்லையா அவர்களுக்கு நன்றி. இந்த 17 இயல்களில் திரு மணிவண்ணன் அவர்கள் வந்த தடம் இயல் 1 குறித்து மிகவும் அறிவியல் பூர்வமான ஆதாரபூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். 2வது இயலான வெண்கல காலத்திற்கே நம்மை அழைத்து சென்றார் திருமிகு ஜெயா மாறன் அவர்கள், பேராசிரியர் ராஜமுத்தரசன், நசீர் உள்ளிட்டோர். இந்த கருதுகோள்கள், திராவிட கருதுகோள்களாகட்டும், சிந்து சமவெளி பண்பாடு குறித்த கருதுகோள்களாகட்டும், அது குறித்து மிக தீவிரமான வாதங்களை
தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டு வருகின்றனர். தீவிரமான அலசல்களையும் நமக்கு தொடர்ந்து தந்துதவுகின்றனர். இன்று இயல் 3 விடுகதைகள் தொடர்கின்றன. இந்தியாவின் தேதியற்ற கடந்த காலம் குறித்து உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றேன். இந்த இயல் இந்த ஆய்வு நூலின் மிகச்சிறிய பகுதி, ஆனால் மிக முக்கியமான பகுதியும் கூட. சிந்துவெளி பண்பாடு பற்றிய கண்டுபிடிப்பு குறித்து ஜான் மார்ஷல் அவர்கள் 1924ஆம் ஆண்டு இந்த உலகத்திற்கு அறிவித்த போது இந்திய வரலாறு ஒரு முறை மீண்டும் திருத்தி எழுதப்பட்டது. இந்திய பண்பாட்டின் தோற்றுவாய்கள் குறித்தும் அதன் தொடர்ச்சி குறித்தும் இதுவரை இருந்து வந்த கற்பிதங்கள் அனைத்தையுமே கட்டுடைத்த மிக அதிரடியான அறிவிப்பு அது. சிந்துவெளியில் இத்தகைய ஒரு நகர்மய பண்பாடு செழித்திருந்தது என்கின்ற ஒரு உண்மை வெளிவருவதற்கு முன்னாலே இந்திய பண்பாட்டின் தொடர்புள்ளி வேத இலக்கியங்கள் மற்றும் ஒரு தொல் சமஸ்கிருத இலக்கியங்கள் வழியாகத்தான் புரிந்து கொள்ளப்பட்டிருந்தது. ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாராவிலும் அகழ்வாய்வு செய்த தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு மிக பெருமை கூட்டும் தடயங்கள் கிடைத்தன. உலகின் பார்வைக்கு அந்த தடயங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்திய துணைக்கண்டத்தில், அதாவது பொது யுகத்திற்கு முன்பான 2500 2000 வரையான காலகட்டத்தில் அந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகங்கள் செழித்தோங்கிய காலகட்டமான அந்த உன்னதமான நகர பண்பாட்டின் உச்சநிலை குறித்த தடயங்கள் அவை. இதனால் இந்திய வரலாறுக்கு முக்கிய காலகட்டங்கள் மட்டுமின்றி வரலாற்றின் தொடக்க காலங்கள் குறித்த புதிர் குறித்தும் நமக்கு பல்வேறு கேள்விகள் வந்தன. அந்த கேள்விதான் சிந்துவெளி குறித்த புதிர். சிந்துவெளி பண்பாடு குறித்த அறிவிப்பு வெளியான உடனேயே எழுந்த முதல் புதிர் என்னவென்றால், மிக செழுமையான பண்பாட்டை கட்டமைத்த மக்கள் யார், இந்த மக்கள் பேசிய மொழி என்னவாக இருக்கும் என்பதுதான். இந்த கேள்விகள் குறித்த பல்வேறு கருதுகோள்களை அடுத்தடுத்து முன்வைக்கப்பட்டன. சிந்துவெளி மொழி தொல் சுமேரியன் முதல் தொல் எலமைட், ஹிட்டைட், திராவிடன் மற்றும் இந்திய மொழி குடும்பங்களுடன் தொடர்புபடுத்தி பல்லாயிரக்கணக்கான கட்டுரைகள், நூல்கள் தொடர்ந்து எழுதப்பட்டுள்ளன. அவ்வளவு ஏன் பசிபிக் பெருங்கடலின் தென்பகுதியில் உள்ள ஈஸ்டர் தீவுகளில் உள்ள ரொங்கோரோங்கா வரிவடிவத்துடன் கூட தொடர்புபடுத்தி கட்டுரைகள் எழுதப்பட்டன. கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால விவாதங்களுக்கு பின்னல் சிந்துவெளி மொழியுடைய பொறிப்புகளை கண்டுபிடிக்க முடியாமல் மொழி ஆய்வாளர்கள் பலரும் இந்த மொழி ஒரு மொழியைத்தான், இந்த பொறிப்புகள் ஒரு மொழியைத்தான் உணர்த்துகின்றனவா என்ற ஐயத்தை கூட கடைசியில் எழுப்பிவிட்டனர். சிந்து மொழி பற்றி எதையுமே ஒரு முடிவாக சொல்ல முடியாத ஒரு நிச்சயமற்ற தன்மைதான் இதுவரை நீடிக்கின்றது. இதனால் சிந்துவெளி பண்பாட்டை கட்டமைத்த, இந்த செழுமையான பண்பாட்டை கட்டமைத்தவர்கள் பற்றிய கேள்விக்கு, புதிருக்கு இதுவரை விடையே காணப்பட முடியாத ஒரு விடுகதை தான் தொடர்கின்றது. சிந்துவெளியின் இது ஒரு வகையான புதிர் என்றால், இந்த சிந்துவெளியின் புதிர் முடிச்சை சாமி எங்கு கிடக்கின்றது என்ற இன்னொரு புதிரை முன்வைக்கிறார் நமது நூலின் ஆய்வாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். அவர் ஆய்வின்படி, அவருடைய கூற்றின்படி, இந்த முதல் புதிரான சிந்துவெளியின் புதிருக்கான சாவி 2வது புதிரில் தான் இருக்கிறது என்கிறார். அது இந்திய துணைக்கண்டத்தின் தென் பகுதியில் இருக்கின்றது என்பது நமது ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் அவர்களின் ஆய்வின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த சாவி குறித்து அது இன்னொரு புதிராக இருக்கிறது. அது இன்னொரு புதிரின் முடிச்சுக்குள் இந்த முதல் புதிரான சிந்துவெளி புதிரை தோற்றுவித்தவர்கள் யார் என்ற கேள்விக்கான விடை ஒளிந்திருக்கின்ற என்பதற்கான ஒரு முன்னோட்டத்தை, ஒரு ஆய்வுக்கான கேள்வியை, இன்னொரு புதிரை நமது ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் அவர் முன்வைக்கிறார். அது என்ன? பொதுவாக திராவிட மொழிகள் குறித்த தோற்றம் பற்றிய பல்வேறு கருதுகோள்கள், குறிப்பாக தொல்தமிழ் தொன்மங்கள் குறித்த கேள்விகள் தான் அந்த 2வது புதிர். அந்த புதிர் இது திராவிட மொழிகள் குறித்தும் தமிழ் தொன்ம புதிர்கள் குறித்தும், இந்த திராவிட மொழிகள் எங்கிருந்து வந்தது என்கின்ற புதிரானது இந்த
சிந்தகிரி மக்கள், இந்த செழுமையான பண்பாட்டை தோற்றுவித்த மக்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்ற புதிருக்கு சற்றும் சளைத்ததில்லை. அதாவது சிந்துவெளி புதிரும் தமிழ் தொன்ம புதிரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போல என்கிறார் நமது ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள். சிந்து நகர் வயலி பண்பாட்டின் நினைவு நேரடியாக தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய எந்த விதமான தடயங்களுமே அதை தொடர்ந்து வந்த வேத பண்பாட்டில் வேத இலக்கியங்களில் இல்லவே இல்லை. அது ஒரு வெற்றிடமாகத்தான் இருக்கின்றது. அந்த சிந்துவெளி பண்பாட்டில் கிடைத்த மிகப்பெரிய தடயங்களான பெருநகர வாழ்வியலோ, கடல் கடந்த வணிகமோ, தாய் தெய்வ வழிபாடுகள் போன்ற ஒரு பண்பாடு தன் உடல் மொழியால் வெளிப்படுத்திய தடயங்களை எதையுமே வேத பண்பாடு வெளிப்படுத்தாமல் அதிலிருந்து 1300 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு திராவிட பண்பாடு வெளிப்படுத்துகிறது. 1300 கால ஆண்டுகள் இடைவெளி, 1400 கிலோமீட்டர் தூரம் போன்ற முரண்கள் இன்னும் இருக்கின்றன. இத்தகைய முரண்களை எல்லாம் தாண்டி கூட தென்கோடியில் இருக்கின்ற ஒரு பண்பாடு, ஒரு நாகரிகம் இந்த சிந்தனை பண்பாட்டை ஏதோ ஒரு வகையில் இணைக்கிறது. இந்த இரண்டு பண்பாடுமே ஒரு வகையில் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக இருக்கலாம் என்கின்ற மிகப்பெரிய கருதுகோளை நமது ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் முன்வைக்கிறார். இதுதான் இந்த இயல் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம். இந்த பண்பாட்டின் பயணத்தின் கருப்பொருளாக இந்த இயல் ஆரம்பிக்கிறது. இந்த கருப்பொருளை முன்வைத்துக் கொண்டு இந்த இயலிலிருந்து நாம் முன்னோக்கி நகர்வோம். சிந்துவெளி பண்பாட்டின் தொடக்க புள்ளி எது என்பது குறித்து பல்வேறு மாறுபட்ட கருதுகோள்கள் நிலவுகின்றன. பல்வேறு துறைகளில் கொடிகட்டி பறந்த சிந்துவெளி பண்பாடு நகர்மயமாக்கப்பட்டதாகட்டும், பல்வேறு தொழில் வாணிபம் என்று பல வகைகளிலும் கொடிகட்டி பறந்த ஒரு பண்பாட்டை எங்கிருந்து வரவழைக்கப்பட்டது? இது இந்திய வடமேற்கு இந்தியாவின் துணைக்கண்டத்திலேயே இந்த பண்பாடு தோன்றியதா, அல்லது கடல் வழியாக இந்த பண்பாடு புலம்பெயர்ந்து வந்த ஒரு புத்திசாலித்தனமான பண்பாடா என்ற கேள்வி இந்த நாகரீகம் கண்டுபிடிக்கப்பட்டு உலகிற்கு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே கேட்கப்பட்ட ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்தது. இந்த சிந்துவெளி நாகரிகம் கடல் வழியாகத்தான் வந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை சர் அர்னால்ட் டோயின்பி முன்மொழிந்தார். இந்த கருத்துகளின் அவர் இதை எதை அடிப்படையாக வைத்து சொல்கின்றார் என்றால், இந்த சிந்து பண்பாட்டிற்கும் பண்பாட்டுக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகள், சுமேரிய வடிவத்துக்கும் தொல்எலமைட் வரிவடிவத்துக்கும் உள்ள ஒற்றுமைகள் ஆகியவற்றை எல்லாம் முன்வைத்து இந்த பண்பாடு கடல் வழியாகத்தான் இறங்கி வந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருதுகோளை முன்வைக்கிறார். ஆனால் இதுக்கு முற்றிலும் மாறான ஒரு கருத்தாக்கத்தை சர் ஜான் மார்சலும் மார்டிமர் வீலரும் முன்வைக்கிறார்கள். இந்த பண்பாடு கண்டிப்பாக சிந்துவெளி பண்பாடு இந்திய துணைக்கண்டத்திலேயே பன்னெடு காலத்துக்கு முன்பே தோன்றி வேரூன்றி வளர்ந்திருக்க வேண்டும் என்பதை ஜான் மார்சல் அவர்கள் இந்த பண்பாட்டின் படுவிரைவான வளர்ச்சிக்கு இந்த மக்களின் தான் காரணமாக இருந்திருக்க வேண்டும் என்பதையும் மார்டிமர் வீலர் அவர்களும் முன்வைக்கிறார்கள். இப்படி இந்த இருவரின் கருத்துகோள்களை பின்வரும் ஆய்வாளர்களும் தொடர்ந்து அந்நிகாலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு ஆய்வுகளும் நெடுவீச்சு கோட்பாடு என்கின்ற பல்வேறு கோட்பாடுகளும் அதை உறுதி செய்வதாகவே அமைகிறது. பண்பாட்டை குறித்து மேலும் அறிந்து கொள்வதற்கு மொழி ஒரு முக்கிய கருவியாக பயன்படும். சிந்துவெளி வரி வடிவம் இன்னமும் வாசிக்கப்படாத ஒரு பெரிய புதிராகவே இருக்கிறது. சிந்துவெளி மக்கள் பேசிய மொழி என்பது தெரியவில்லை.
எகிப்திய மொழி அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் எகிப்திய மொழியும் அப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்த போது அதை அறிவதற்கு ரொசெட்டா ஸ்டோன் என்று கண்டுபிடிக்கப்பட்ட ரொசெட்டா ஸ்டோன் பெரும் உதவியாக இருந்தது. இந்த ரொசெட்டோ ஸ்டோன் அல்லது ரொசெட்டோ கல்வெட்டு எப்படி உதவிகரமானதாக இருந்தது என்றால், பண்டைய எகிப்திய மொழியான ஹைரோகிளைபிக் மொழி மிகவும் சிக்கலான சித்திர எழுத்துக்கள் கொண்ட ஒரு பண்டைய மொழி வரி வடிவம், சித்திர எழுத்து வரி வடிவம். அதே போல அது ஹைரோகிளைபிக் மன்னர்கள் பயன்படுத்திய, அரசாணைகள் பயன்படுத்திய பண்டைய வரி வடிவம். அதே போல டெமோட்டிக் என்பது சாதாரண மக்கள் பயன்படுத்திய அது எகிப்திய வரி வடிவம். இந்த இரண்டு வரி வடிவங்களையும் ஒப்பீடு செய்வதற்கு கிடைத்த கல்வெட்டு தான் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட இன்னொரு கல்வெட்டு. சோ இந்த ரொசெட்டா கல்வெட்டு வழியாக கிரேக்க உரையுடன் ஒப்பிட்டு எகிப்திய எழுத்துக்களை வாசிக்க இந்த ரொசெட்டோ கல்வெட்டு உதவியது. அது போல ஏதாவது ஒரு கல்வெட்டு எங்காவது இந்த சிந்துவெளியில் கிடைத்திருந்தால் மாபெரும் பண்பாட்டை கட்டி எழுப்பிய அறிவாற்றலும் செயல்திறனும் முக்கிய மக்கள் யார் என்ற கேள்வி பற்றி விடுகதைகளுக்கு விடை கிடைத்திருக்கும். அதன் விடை எதுவும் தெரியாமலேயே இன்னும் இந்த விடுகதைகள் தொடர்கின்றன. இதன் காரணமாக முற்பட்ட காலகட்டத்தின் ஒரு பகுதி, பெரும் பகுதி இன்னமும் தேதியிடப்படாமலேயே தொடர்கிறது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்கள் பற்றி பல்வேறு ஆய்வுகள் நடந்து கொண்டே வந்திருக்கின்றன. அதில் முக்கியமானவர் கிளைன் டேனியல். அவருக்கு பெரிய வருத்தம் உண்டு. அதாவது பல்வேறு இது போல வரிவடிவம் கிடைக்காத பல மொழிகள் பற்றி தெரிந்து கொள்ள முடியாத மிக செழித்தோங்கிய ஒரு பண்பாட்டை ஆராயும் போது அவருடைய சோகம் என்னவாக இருக்கும் என்றால், அந்த மக்களுடைய வாழ்வியல் கோட்பாடு என்ன, அந்த மக்கள் நம்பிக்கைகள் என்ன என்று கண்ணுக்கு புலப்படாமலேயே அந்த பண்பாடு அழிந்து போனதுதான். ஆனால் அவர்கள் புழங்கிய கிண்ணங்களும் அந்த மண்பாண்டங்களும் அழியாமல் மீதம் இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தை கிளைன் டேனியல் முன்வைக்கிறார். அதற்கு இந்த அகழ்வாய்வு பொருட்கள் தான் தூண்டுகோலாக இருந்திருக்க வேண்டும் என்கிறார் நமது ஆய்வாளர். மொஹஞ்சதாரோவிலும் ஹரப்பாவிலும் வரலாற்றுக்கு முற்பட்ட மக்களின் அறக்கோட்பாடுகள் என்ன, அவர்களின் சமய நம்பிக்கைகள் என்ன என்பதை, ஒரு மக்களின் அறக்கோட்பாடுகளையும் சமய நம்பிக்கைகளும் அவர்களிடமிருந்து எந்த வரி வடிவமும் கிடைக்கவில்லை என்றாலும், எந்த நூல்களும் கிடைக்கவில்லை என்றாலும், நம்மால் வாசிக்க முடியவில்லை என்றாலும் கூட அந்த மக்களின் செழுமையான வாழ்க்கை முறையை வைத்துக் கொண்டு அவர்களுடைய கட்டிடக்கலிகள், கட்டிய வடிகால்கள், செங்கல் குப்பை தொட்டிகள், சுடுமண் பொம்மைகளும் மிச்சரிக்கின்றன என்று கிளைன் டேனியல் சுட்டிக்காட்டுகின்ற இதை வைத்துத்தான் இந்த புதிரின் சிக்கலையே, இந்த பண்பாட்டின் சிக்கலையே நாம் கையாளலாம் என்கிறார் நமது ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள். இந்த சிந்துவெளி பண்பாடு பற்றி மேலும் நாம் அறிந்து கொள்ள தொடர்ந்து பல்வேறு அகழ்வாய்வுகள் நடந்து வருகின்றன. சிந்துவெளி பண்பாட்டின் பண்பியல்புகள் பற்றி கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள். இதனுடைய தோற்றத்திலிருந்து, வளர்ச்சியிலிருந்து, நலிவு வரை பல்வேறு ஆய்வுகளும் கருத்துக்கோள்களும் வெளியிடப்பட வருகின்றன. அவற்றில் ஒரு முக்கியமானவர் ரீட்டா ரைட். அந்த ஆய்வாளர் சொல்வது என்னவென்றால், சிந்துவெளி நகரங்களின் கட்டமைப்பின் முக்கியமான கருதுகோள் நெடுவேற்று கோட்பாடு. நெடுவேற்று கோட்பாடு என்பது, ஒரு நகரம் என்பது ஒரே நாளிலோ கட்டமைக்கப்பட்டது அல்ல. இந்த மக்களின் பன்னெடு காலமான உழைப்பையும் திறமையையும் முன்வைத்து ஒரு புரிதலோட ஒத்துழைப்போடு கட்டமைக்கப்பட்ட இந்த நகரம்தான் இந்த சிந்துவெளி பண்பாடு என்பது ஆன்சியன்ட் இண்டஸ் என்ற நூலின் ஆசிரியரான ரீட்டா ரைட்டின் கருத்தாக இங்கு முன்வைக்கப்படுகிறது. ஹரப்பா பண்பாட்டுக்கு முன்பே அங்கு வாழ்ந்த மக்களின் வட்டார பண்பாடுகள் நிலவின. அதாவது கிட்டத்தட்ட நாம் இதுவரை பார்த்த
ஹரப்பா பண்பாடான ஹரப்பா பண்பாடு ஹரப்பா மொஹஞ்சதாரா சிந்துவெளி பண்பாடு காரணமான ஹரப்பா பண்பாட்டு நிலை அதை முற்றிய பண்பாட்டு உச்சநிலை அதை முற்றிய நிலை வீழ்ந்த நிலைகளுக்கு முன்பு அது அதனுடைய முன்னிலை அந்த முன்னிலை நிலையான காலகட்டங்கள் கிட்டத்தட்ட பொது யுகத்துக்கு முந்தைய ஆண்டான 8000 ஆண்டிலிருந்து 6000 ஆண்டுகள் வரையான காலகட்டத்தில் சில வட்டார பண்பாடுகள் நிலவி வந்தன என்பது அனைவரும் அறிந்ததே. அந்த வட்டார பண்பாடுகளுக்கான ஆய்வுகள் பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தானில் உள்ள மெஹர் மற்றும் கட்சி சமவெளியில் உள்ள நௌஷாரா பகுதிகளில் அந்நாட்காலங்களில் நிகழ்ந்த அகழ்வாய்வுகளில் அதற்கு முந்தைய பண்பாடுகளுக்கு இடையே ஏதோ ஒரு அற்படாத சங்கிலி தொடர். தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட பண்பாடு மட்டுமல்ல, 8000 ஆண்டுகளிலிருந்து 6000 ஆண்டுகளுக்கு முன்பே கூட ஏதோ ஒரு அற்படாத சங்கிலி தொடர் போல இந்த பண்பாடு ஒரு தொடர்பினை கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு ஆய்வாளர் புதிய கேள்வியையும் முன்னெழுப்பினார்கள். அற்படாத ஒரு தொடர்ச்சி சிந்துவெளிக்கு இருக்கும் என்றால் இந்த புகழ் மகுடத்தை வரலாற்றில் யாருக்கு கொடுப்பது? இந்த பண்பாடு சிந்துவெளி பண்பாடு எவ்வித நேர்த்தி ஆவணமும் சான்றுகளில் கிடைக்காமல், வேத இலக்கியங்களிலும் இது குறித்து எந்த கருத்தும் இல்லாமல் இந்த புதிர் முடிச்சு இந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தொடர்ச்சியும் அற்படாத தொடர்ச்சியும் சேர்ந்து இந்த புகழ் மகுடம், வரலாற்றுக்கான புகழ் மகுடம், இதன் தோற்றுவாய் இந்த புதிர் முடிச்சு மேலும் ஆழமாகிறது. அந்த வகையில் இந்த பண்பாடு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே பல வகையான கருதுகோள்கள் இந்த பண்பாட்டின் நாகரிகம் திராவிட நாகரிகமா, ஆரிய நாகரிகமா என்பது குறித்து பலவிதமான விவாதங்கள் முன்வைக்கப்பட்டன. 1924 ஆண்டு ஜான் மார்ஷல் அவர்கள் இந்த பண்பாட்டை அறிவித்து அதற்கான முழு அறிக்கையை 7 ஆண்டுகள் கழித்து 1931 ஆண்டு வெளியிட்டார். இந்த இடைப்பட்ட 7 ஆண்டுகளில் இந்தோ ஆரிய மொழிப்படிவங்களை சேர்ந்த பல்வேறு உரிமை கோரல்கள், ஒரு பக்கம் திராவிடம் ஒரு பக்கம் ஆரியம் என்ற பல்வேறு உரிமை கோரல்கள் சார்ந்த உரிமை கோரல்கள் வெளிப்பட்டிருந்தன. இந்த இந்தோ ஆரிய திராவிடம் இன்று கூட ஆய்வுகளில் முக்கிய புள்ளியாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. சிந்துவெளி பண்பாட்டின் படைப்பாளிகள் யார் என்பது குறித்த மிக வலுவான கருத்தை வைத்தவர் சுனித்குமார் சாட்டர்ஜி என்ற மொழியியல் அறிஞர். 1924 ஆண்டு ஜான் மார்ஷல் அறிவித்த உடனே அவர் ஜெபிடியன் ஆரிஜின் அண்ட் பிகினிங்ஸ் ஆஃப் த இந்தியன் சிவிலைசேஷன் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதினார். அதில் சிந்துவெளி பண்பாடு ஒரு திராவிட பண்பாடு என்ற ஒரு வாதத்தை அவர் முன்வைத்தார். சிந்துவெளி பகுதியில் பிராவி என்ற மொழி பேசப்படுவதையும் அந்த பண்பாட்டில் தாய் தெய்வ வழிபாடு மிக முக்கிய இடம் பெற்றிருந்ததையும் அவர் சான்றாக காட்டினார். அப்போதுதான் ஆதிச்சநல்லூரில் நடந்த அகழ்வாய்வுகள் குறித்த தகவல்களும் வெளியாகி இருந்த நிலையில் இந்த பண்பாட்டுக்கும் சிந்துவெளி பண்பாட்டுக்கும் திராவிட பண்பாட்டுக்கும் உள்ள தொடர்பை சுட்டிக்காட்டி சிந்துவெளி நாகரிகம் திராவிட மரபுடன் தொடர்புடையது என்ற கருத்தை சுனித்குமார் சாட்டர்ஜி தீவிரமாக முன்வைக்கிறார். அதே நேரத்தில் இந்த கருத்தை மறுத்து பிஎன் தட்டா மற்றும் பி.வி. கேன் ஆகிய இருவரும் சிந்துவெளி பண்பாட்டின் இறப்பு மற்றும் அடக்கம் தொடர்பான மரபுகளை வேத மரபுகளுடன் ஒப்பிட்டு இந்த பண்பாடு வேத பண்பாட்டுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்பதையும் இவர்கள் இந்த பண்பாடு ஆரிய கருதுகோள்களை இவர்கள் முன்வைக்கிறார்கள். இருப்பினும் சிந்துவெளி பண்பாட்டின் மொழி அடையாளம் என்னவென்ற கேள்விக்கு இன்னமும் முடிவான விடை கூறப்படவில்லை. இதனுடைய வரி வடிவம் முழுமையாக வாசிக்கப்படாததால் இதனுடைய தோற்றம் மற்றும் மொழி பற்றிய வினாக்களோடு இந்த வரி வடிவம் பற்றியும் அந்த பண்பாடு எப்படி நலிவடைந்தது பற்றிய ஊகங்கள் தொடர்ந்து அது பற்றிய கருத்துக்கோள்களும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றன.
அதில் முக்கியமானது இது வரி வடிவமா இல்லையா, இல்லை இது வரி வடிவமே இல்லை என்கின்ற கருதுகோள் தான். சிந்துவெளி எழுத்துக்களை பல்வேறு அறிஞர்களும் வாசிக்க முயன்று தோற்று போன ஒரு நிலையில் இது சிந்துவெளி மொழி, சிந்துவெளி பொறிப்புகள் வரி வடிவமே இல்லை என்ற கருத்தை மொழி அறிஞர்களான ஃபார்மர், விஷல் மற்றும் ஸ்பாரோ ஆகியோர்கள் முன்வைத்தார்கள். சிந்துவெளி முத்திரைகளில் காணப்பட்ட பொறிப்புகள் மிக சுருக்கமாக இருந்தன. இந்த சுருக்கத்தை முன்வைத்து இந்த ஆய்வாளர்கள் சிந்துவெளி எழுத்துக்கள் ஒரு மொழி சார்ந்தவையே அல்ல என்ற கருத்தை இந்த மூவரும் முன்வைத்தனர். இதற்கு மொழி ஆய்வாளரான, மொழி அறிஞரான ஐராவதம் மகாதேவன் அவர்கள் சிந்துவெளி பொறிப்புகளை ஒரு எழுத்து முறை இல்லை என்பதற்கு தகுந்த பதிலடியை கொடுத்துள்ளார். முக்கியமாக அந்த பகுதியில் பேசப்பட்ட மொழியின் வெளிப்பாடு நிச்சயம் திராவிட மொழியாக இருக்க வேண்டும் என்பதையும், அதற்கு தொல்லியல் சான்றுகள் இருக்கின்றன என்பதையும், முத்திரைகளில் இடம்பெறும் பொறிப்புகள் ஒரு பொது தன்மையாகவே பரவலாகவே சிறிதாகத்தான் இருக்கும், நீளமாக இருக்காது என்ற ஒரு பொது உண்மையை ஐராவதம் மகாதேவன் அவர்கள் சுட்டிக்காட்டினார். அது மட்டுமின்றி லோகோ சிலபிக் எழுத்து முறையில் அமைந்த சிந்துவெளி வரிவடிவத்தில் பொறிப்புகளில் காணப்படும் சொற்களின் சராசரி எண்ணிக்கையை பிற்கால இந்திய முத்திரைகள் மற்றும் குகை பொறிப்புகளில் காணப்பட்ட சொற்களோடு ஒப்பிட்டு அவை பொருந்தி போவதாக மகாதேவன் அவர்கள் சுட்டிக்காட்டினார். சிந்துவெளி பொறிப்புகள் ஒரு மொழி சார்ந்தவை அல்ல என்று யோசிப்பதற்கு எந்தவித காரணமும் இல்லை என்பதை மகாதேவன் அவர்களைப் போலவே மொழியியல் அறிஞரான பர்போலாவும் வாதிட்டார். இந்த இரு மொழிகள் அறிஞர்களும், பர்போலா மற்றும் ஐராவதம் மகாதேவன் இருவர் ஆய்வாளர்களுமே சிந்துவெளி மக்களின் மொழி நிச்சயம் ஒரு எழுத்து முறை, வரி வடிவ எழுத்து முறை என்பதையும் அது ஒரு திராவிட மொழியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆதாரங்களையும் முன்வைத்தனர். அதற்கு அவர்கள் கூறும் காரணம் சிந்துவெளி பண்பாட்டின் பரவலான தன்மை, அதன் உன்னதமான நகரமய வாழ்வு, பண்பாட்டின் பகுதி முழுவதும் நிலவிய தர கட்டுப்பாடுகள், அவர்கள் வணிகங்களில் பயன்படுத்திய வடிவ ஒற்றுமை. இந்த அந்த காலகட்டத்தில் மிக எழுத்தறிவோடு விளங்கிய அயல்நாட்டு பெருநகரங்களோடு அந்த மக்கள் கொண்டிருந்த வணிக மற்றும் பண்பாட்டு தொடர்பு, இதையெல்லாம் கருத்தில் கொண்டால் சிந்துவெளி மக்களின் வரி வடிவத்திற்கு சார்ந்த தேவை கட்டாயம் இருந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை மகாதேவன் அவர் வாதிடுகிறார். சிந்துவெளி மக்கள் அது மட்டுமின்றி சிந்துவெளி மக்கள் நீளமான எழுத்துக்களை மரப்பட்டைகள், பனை ஓலைகள், பருத்தி துணிகள் போன்றவற்றில் எழுதியிருக்கக்கூடும், அவை காலப்போக்கில் அழிந்திருக்க கூடும் என்ற கருத்தையும் முன்வைக்கிறார் மொழியியல் அறிஞர் மகாதேவன் அவர்கள். பொது யுகத்துக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்பே சிந்துவெளி பண்பாட்டில் பருத்தி துணிகள் புழக்கத்தில் இருந்ததையும் பர்போலா அவர்கள் குறிப்பிடுகிறார். சிந்துவெளி பண்பாட்டின் பொது யுகத்துக்கு முன்பு 325க்கு முன்பு அடர்த்தியாக நெசவு செய்யப்பட்ட துணியில் கடிதம் எழுதும் முறை இருந்ததையும் அலெக்சாண்டரின் தளபதி நியார்கஸ் குறிப்பிடுகிறார். ஆகவே பொது யுக காலத்தில் பருத்தி துணியில் எழுதும் முறை இருந்ததை பர்போலாவும் சுட்டிக்காட்டுகிறார். எனவே சிந்துவெளி பொறிப்புகள் ஒரு வரிவடிப்பா இல்லையா என்ற வாதமே பொருளற்றது என்று சொல்வதற்கு போதுமான தடயங்கள் இருக்கின்றன என்பதை வைத்துக் கொண்டு நாம் தொடர்ந்து பயணிப்போம். சிந்துவெளி பண்பாடு உண்மையில் அழிந்ததா? சிந்துவெளி பண்பாடு நலிவடைந்து பின்னர் இறுதியாக வீழ்ச்சி அடைந்து சூழல்கள் பற்றி பல்வேறு கருதுகோள்கள் நிலவுகின்றன. பண்பாடு யாரால், எப்படி, எதனால், எப்பொழுது அழிந்தது என்ற கேள்வி போலவே முக்கியமான இன்னொரு அடிப்படை கேள்வியும் மிச்சம் இருக்கிறது. உண்மையிலேயே அழிந்ததா? இந்த அழிந்ததா என்ற சொல்லாடல் மிக தவறான சொல்லாடல். சிந்துவெளி பண்பாடு பற்றி பல்வேறு காரணங்களால் நலிவடைந்து காலப்போக்கில் தன்னை உருமாற்றிக் கொண்டு
கிழக்கு நோக்கி நகர்ந்தது என்ற கருத்தை ஃபேர் சர்வீஸ் உள்பட்ட பல்வேறு ஆய்வாளர்கள் முன்வைக்கிறார்கள். ஃபேர் சர்வீஸ் இந்த சிந்துவெளி பண்பாட்டை பற்றி ஒரு உருக்கமான ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார். இந்திய பண்பாடு என்ற மைய நீரோட்டத்தின் தொடக்க மௌன சாட்சியாக நின்று பின்னர் அதன் ஓட்டத்தில் மங்கி போனதுதான் சிந்துவெளி பண்பாடு. நம்பிக்கைகள், வழிபாட்டு மரபுகள், சமூக ஒழுங்கு, தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு தனித்த பண்பாடுகள் மட்டுமின்றி இடைக்கால இந்தியாவின் மாபெரும் சாதனையாக கருதப்படும் வானவியல் கூட சிந்துவெளி பண்பாடு அளித்த கொடா என்று தோன்றுகிறது என்ற கருத்தை சார்விஸ் முன்வைக்கிறார். சிந்துவெளி பண்பாட்டை பற்றி நாம் பேசும்போது அழிந்தது, ஒளிந்தது போன்ற, முடிவடைந்தது போன்ற நாடகத்தனமான சொல்லாடல்களை பயன்படுத்தக்கூடாது என்பதையும், அதன் பண்பாட்டின் மரபுகள் நிலப்பரப்புக்குள் தொடர்ந்து நிலவி இருக்க வேண்டும் என்ற புரிதல்களையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை கோசல் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் இந்த மக்கள் கிழக்கு நோக்கி புலம்பெயர்ந்திருக்க வேண்டும் அல்லது தெற்கு நோக்கி புலம்பெயர்ந்திருக்க வேண்டும் என்ற நம்முடைய கருதுகோள்கள் போன்றவை தொடர்ந்து நிலவிக் கொண்டிருப்பதால் இங்கு இந்த பண்பாடு அழிந்தது, ஒளிந்தது போன்றவற்றை நாம் முன்னெடுக்காமல் இவர்கள் புலம்பெயர்ந்திருக்கலாம், இந்த மனித சமூகம் புலம்பெயரும் சமூகம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மனித சமூகத்தில் மிக அற்புதமான அத்தியாயங்களில் உண்டு. ஆனால் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட நகரங்கள், 5 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் மறைந்தார்கள். ஒரு நாகரிகம் வரலாற்றிலிருந்தே அகற்றப்பட்டிருக்கிறது. மெதுவாக பல கருதுகோள்கள் முன்வைக்கப்பட்டது போல இது ஒரு நாளிலோ திடீரென்றோ அகற்றப்பட்ட நிகழ்வு அல்ல, மெதுவாக நடந்தது. இது பற்றி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள்? மிகப்பெரிய நாகரிகம் ஏன் சிதைந்தது? சிந்துவெளி பண்பாட்டின் வீழ்ச்சிக்கு ஆரியர்களுக்கு தொடர்பு உண்டா? அந்த தொடர்பு எத்தகையது என்பது பற்றிய சொல்லாடல்கள் தொடர்ந்து இந்த சிந்துவெளி பண்பாட்டின் வீழ்ச்சியில் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதில் மார்ட்டிமர் வீலர் மிக முக்கியமான கருத்தாக்கத்தை முன்வைக்கிறார். பருவநிலை மாற்றங்கள், பொருளாதார நலிவுகளோடு சிந்துவெளி பண்பாட்டில் வேதகால ஆரியர்கள் காரணமாக இருக்கலாம் என்பதை குறித்து மார்ட்டிமர் வீலர் கூறியுள்ளார். அதற்கான ஆதாரம் ரிக்வேதத்தில் இருப்பதாக வீலர் நம்புகிறார். மொஹஞ்சதாரோவில் ஒரு இடத்தில் 37 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த இடம் இண்டஸ் கபர்ட் என்று அழைக்கப்படுகிறது. சிந்து அலமாரியின் எலும்புக்கூடுகள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியை குறிப்பிட்டு மார்ட்டிமர் வீலர் சந்தர்ப்ப சூழல் என்ற சாட்சியத்தின் அடிப்படையில் இந்திரன் மீது கொலை குற்றம் சாற்ற வேண்டி இருக்கிறது என்ற கூற்றை மார்ட்டிமர் வீலர் அவர்கள் ஆதாரமாக முன்வைக்கிறார். கார்டன் என்ற அறிஞர் இதற்கு ஒருபடி மேலே சென்று இங்கு கிடந்தவர்களை எடுத்து புதைப்பதற்கு கூட நாதி இல்லை, ஒரு நகரமே மடிந்து போனது என்பது போன்று ஆரியர்கள் மீது, ஆரிய படையெடுப்பு மீது குற்றம் சாட்டுகிறார். மேலும் பரோ அவர்களும் இந்த நகரம் யூபங்களற்ற இடங்களில் முன்பு வாழ்ந்த குடியிருப்புகள் மீது ஆரிய படையெடுப்பு நடத்தப்பட்டதனால் இந்த மக்கள் புலம்பெயர்ந்து சென்றிருக்கலாம் என்கின்ற வாதத்தை முன்வைக்கிறார். ஆரியர்களுடைய வன்முறையான படையெடுப்பால் தான் சிந்துவெளி பண்பாடு அழிந்தது என்ற வாதத்தை முன்வைத்த மார்ட்டிமர் வீலரின் காலம் முற்பட்டது. அந்த காலத்திலிருந்து சிந்துவெளி பண்பாட்டின் அழிவுக்கு சுற்றுப்புற சூழலும் காலநிலைகளும் வேறு பொருளாதார சூழலோ இல்லை சமூக சூழலோ காரணமாக இருக்கலாம் என்கின்ற பல்வேறுபட்ட ஆய்வுகள் அதற்கு பின்னால் எல்லாம் நடந்திருக்கின்றன. அதை வைத்துக் கொண்டு இன்னமும் வேறு சில அறிஞர்கள் டேல்ஸ், கெனோயர், ரொமினா தப்போர் ஆகியோர்கள் சிந்துவெளி பண்பாடு ஆரியப்படையெடுப்பால் தான் அழிந்திருக்கலாம் என்பதற்கு போதுமான சான்றுகள் இல்லை என்று கருதுகிறார்கள். ஏனென்றால் இது போன்ற ஒரு
ஒரு 37 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு உள்ளூர் படையெடுப்பால் கூட நிகழ்ந்திருக்கலாம். தீக்கிரையாடப்பட்ட இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் கூட அது ஒரு உள்ளூர் நிகழ்வாக கூட இருந்திருக்கலாம் என்ற இடத்தில் அவர்களுடைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சிந்துவெளி பண்பாட்டின் நலிவுக்கு ஆரியர்களுடைய வருகைதான் காரணம் இல்லை என்று சொன்னாலும் கூட துணை காரணமாக இருந்திருக்கலாம் என்கின்ற விவாதம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டே வருகிறது என்றாலும் அதற்கான போதிய தடயங்கள் இல்லை. தற்போது 2024 ஒரு முக்கியமான அறிவியல் கட்டுரை ஒன்று நேச்சர் வெளியாக இருக்கிறது. இந்த கட்டுரை ஹிரோன் சொலாங்கி மற்றும் விமல் மிஸ்ரா அவர்களால் வெளியிடப்பட்ட ஹரப்பா நாகரிகத்தின் மெட்டமார்பாசிஸ் எப்படி நடந்தது என்பதை பற்றிய ஒரு கட்டுரை. இதை சுருக்கமாக இங்கு நான் குறிப்பிடுகிறேன். அந்த சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் காலநிலை மாற்றமும் அதன் வறட்சியுமே காரணம் என்ற காரணத்தை அறிவியல் தரவுகளுடன் உறுதிப்படுத்தும் ஒரு முக்கியமான ஆய்வு இது. இதன் துல்லியமான முடிவுகள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த ஆய்வின் நோக்கம் இந்த சிந்துவெளி பண்பாட்டின் பரிணாம வளர்ச்சி, அதன் வீழ்ச்சிக்கு காரணம் இந்த நீண்ட காலமாக ஏற்பட்ட நதி வறட்சி, நீர் இருப்பு குறைந்து போனது, நீரியல் மற்றும் காலநிலை மாறுபாடுகள், அது இவையெல்லாம் எவ்வாறு காரணமாக இருந்தன என்பதை ஆராய்ந்துதான். இவர்கள் கிட்டத்தட்ட 6000 ஆண்டு காலநிலை மாறுபாடுகளை கணிக்க தொழில்நிலை கால தரவுகளுடன் ப்ராக்ஸி டேட்டாவுடன் புகையிலையில் உள்ள கனிமங்களுடன் சேர்ந்து கிளைமேட்டிக் சிமுலேஷன்ஸை கொண்டு நீரியல் மாதிரிகளை உருவாக்கி பயன்படுத்தினர். நீண்ட கால காலநிலை மாற்றங்களில் சிந்து நதி படுகையில் வறட்சி போக்கு நிலை பெற்றதை இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஆய்வின் முடிவில் அவர்கள் கண்டறிந்தது கிட்டத்தட்ட ஆண்டுக்கு தோராயமாக கடந்த 6000 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட தோராயமாக ஹரப்பன் பகுதிகளில் 120 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு குறைந்துள்ளது. சராசரி வெப்பநிலை 0.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரித்துள்ளது. கிட்டத்தட்ட 4 கடுமையான வறட்சிகள் அந்த பகுதியை பாதித்துள்ளன. D1 to D4 என்று அழைக்கப்படுகின்ற முன்பு 6000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இன்று வரை 4 கிட்டத்தட்ட 4445 இருந்து 4118 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் 4 கடுமையான வறட்சிகள் அந்த பகுதியை பாதித்துள்ளன. இந்த 4 கடுமையான வறட்சிகள் ஏற்பட்டுள்ளதில் ஒவ்வொரு வறட்சியும் கிட்டத்தட்ட 88 164 ஆண்டுகள் நீடித்துள்ளன. இந்த வறட்சியில் 3வது வறட்சி கிட்டத்தட்ட 164 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்துள்ளது. இந்த வறட்சியின் காரணமாக மழைப்பொழிவு 13% குறைந்துள்ளது. சிந்துவெளி நிலப்பரப்பின் 91% அதிகமான பகுதிகள் மிக கடுமையான தண்ணீர் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டன. காலநிலை காரணமாக இதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது பசிபிக் கடலில் ஏற்பட்ட எல் நினோ போன்ற காரணிகளும் அக்னிக் கடலில் ஏற்பட்ட குளிர்ச்சியும் காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக சிந்துவெளி நதிப்படுகையில் தொடர்ச்சியாக ஏற்பட்ட நதி வறட்சி, மழைப்பொழிவு குறைவு, நன்னீர் குடிக்க பயன்படுத்திய நன்னீர் இருப்பு போன்றவற்றை தாங்க முடியாத மக்கள் தங்களது மாபெரும் நகரங்களில் வாழ்ந்த கலாச்சாரம் இல்லையா இது, மாபெரும் நகரங்களில் வாழ்ந்த மக்கள் நகரங்களை விட்டுவிட்டு ஒப்பீட்டளவில் சீரான நீராதாரம் எங்கு கிடைக்குமோ அங்கு கங்கை சமவெளி பகுதியை நோக்கி நகர்வது, குஜராத்தை நோக்கி நகர்வது, சௌராஷ்டிராவை நோக்கி நகர்வது என்று இடம்பெயர்ந்துள்ளனர் என்பது எவ்வளவு மேம்பட்ட நாகரிகமாக இருந்தாலும் காலநிலை மாற்றம் ஏற்பட்டால் அந்த நாகரிகம், அந்த பண்பாடு, நாகரிகம் சிதையும் என்பது இந்த ஆய்வின் முடிவாக முன்வைக்கப்படுகிறது. ஆய்வுகள் எப்பொழுதும் இருக்கலாம். இங்கு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் அவர்களும் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் தனது கருதுகோள்களை முன்வைக்கும் போது இந்த ஆய்வு முடிவும் கூட இருக்கலாம்
என்கின்ற பதத்தையே முன்வைக்கின்றன. அதுதான் ஆய்வாளர்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் உள்ள வேறுபாடு. எதையுமே ஒரு உறுதியான விடயமாக சொல்லாமல் ஒரு கருதுகோளாக முன்வைக்கிறார்கள். அடுத்ததாக இயற்கை பேரிடர்களும் சுற்றுச்சூழல் காரணங்களும். இயற்கை பேரிடர்கள் அவங்க சொல்ற இக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ், கிளைமேட் சேஞ்ச், ட்ரவுட், எர்த்குவேக், ரிவர் ஷிஃப்ட் அப்படின்ற தொடர்ந்து சிந்து நதியில் ஏற்பட்ட நீர்ப்பெருக்கு, அதீத மாற்றங்கள்னு தொடர்ந்து ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள் காரணமாக இந்த சுற்றுச்சூழல் ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் இந்த சிந்து நாகரிகத்தினோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் முன்வைக்கிறாங்க. இது காலத்தில் சொல்லப்பட்ட ஆரிய படையெடுப்பு தான் காரணமாக இருக்கலாம் என்கின்ற புரிதல் இருந்து மாறி வந்திருக்கு. மார்ட்டின் வீலர் கூட இக்காலத்தில் ஏற்பட்ட ஆய்வுகளில் இந்த வெள்ளப்பெருக்கோ இல்ல இயற்கை பேரிடரோ காரணமா இருக்கலாம் என்ற புரிதலோடு ஒத்து வருகிறார். அடுத்ததாக இப்போது அரசியலில் முக்கியத்துவம் பெறுகின்ற முக்கியத்துவம் என்று சொல்வதை விட ஒரு விவாதமாக முன்வைக்கப்பட்ட ஒரு கருதுகோள், சிந்து சரஸ்வதி நாகரிகமா, இந்த நாகரிகம் சிந்து சரஸ்வதி நாகரிகமா என்ற நாகரிகம். நதி சரஸ்வதி நதி என்று அழைக்கப்படுகிறது. அந்த நதி வறண்ட போதுதான் இந்த நாகரிகம் அழிந்ததா என்ற ஒரு முன்னோட்டத்தில் அதை முன்வைத்து எஸ்பி குப்தா, பிபி லால் ஆகியோர் இந்த பண்பாட்டை சிந்து சரஸ்வதி நாகரிகம் அல்லது சரஸ்வதி நதி சிந்துவெளி பண்பாட்டை சரஸ்வதி பண்பாடு என்று குறிப்பிட வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இதை ஆய்வாளர்கள் பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த விவாதங்கள் வேதங்களில் சொல்லப்பட்டதை வைத்து முன்வைக்கப்பட்டாலும் இந்த குகர் நதி பெரும்பாலும் சிந்துவெளி பண்பாட்டுக்கு பெரிதும் பங்களிப்பாததால் இந்த கருதுகோளும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இது முக்கியமானது. பொருளாதார வீழ்ச்சி சிந்துவெளி பண்பாட்டில் மையமாக இங்கு வைக்கப்படுவது சிந்துவெளி பண்பாட்டு மக்கள் கடல் வணிகத்திலும் பொருளாதார தரக்கட்டுப்பாட்டுகளும் மிகச்சிறந்து விளங்கினர். ஆதலால் மெசபடோமியாவுடனான கடல் வணிகம் தடைப்பட்ட போது அவர்களுடைய நகர்மைய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் என்ற கருதுகோளும் இங்கு முன்வைக்கப்படுகிறது. அவர்களுடைய வணிக தொடர்பு குறைந்திருக்கலாம். கடல் வணிகம் குறைந்த போது மக்கள் நகர்வடைந்து பல்வேறு பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்திருக்கலாம் என்கின்ற பொருளாதார வீழ்ச்சி கோட்பாடு மிக முக்கிய கோட்பாடாக முன்வைக்கப்படுகிறது. அடுத்ததாக சமூக பண்பாட்டு விரிசல், அதாவது பொசல் டூ மச் ஆஃப் அ குட் திங் என்கிறார் பொசல். அதாவது ஒரு பண்பாடு மிக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்ட அர்பனைஸ்ட் நாகரிகம் இது. அப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்ற ஒரு உச்ச நிலைக்கு சென்ற ஒரு பண்பாடு பின்பு டி அர்பனைசேஷன், அதற்கு பின்பு கால மாற்றம், சோசியோ கல்ச்சரல் டிஸ்ட்ரிபியூஷன் போன்ற பல்வேறு காரணங்களால் ஐடியல் சமூக கட்டமைப்பை கொண்டிருந்த ஒரு சமூகம் சமூக பண்பாட்டு விரிசல் காரணமாக போசலின் பார்வையில் இந்த சிந்து வெளி நாகரிகத்தின் வீழ்ச்சி சுற்றுச்சூழல் அழுத்தங்களால் தூண்டப்பட்ட ஒரு கால சமூக பண்பாட்டு மாற்றமாக இருக்கலாம் என்கின்ற ஒரு கருதுகோளும் ஒரு முக்கியமான கருதுகோளாக முன்வைக்கப்படுகிறது. கையாளப்பட்ட ரெஃபரன்சஸ் இந்த புத்தகத்தோடு இணைந்து இத்தகைய வீழ்ச்சிக்கு சமூக சிந்துவெளி பண்பாடு குறிப்பிட்ட காலத்தில் பல இடங்களில் மெல்ல மெல்ல நலிவடைந்தது என்றாலும் அது வேறொரு பண்பாடாக உருமாறியது என்று ஆய்வாளர்களிடையே கருத்து இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் பண்டைய உலகின் மிக முக்கியமாக அங்கமாக சிந்துவெளி பண்பாடு திகழ்ந்தது. இதன் முக்கியத்துவம் மெசபடோமியாவின் முக்கியத்துவத்துக்கு சற்றும் குறைந்தது அல்ல. சிந்துவெளி மக்கள் இந்திய துணைக்கண்டத்தின் பல்வேறு
பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதே போலவே அந்த பண்பாட்டின் மக்கள் தொகையில் ஒரு பகுதியினர் அந்த நிலப்பகுதியிலேயே தொடர்ந்து வசித்திருக்க கூடும், அல்லது மரபுகளின் தொடர்ச்சியை இந்திய சமூகங்களில் அந்த மொழியை கண்டறிவது நமக்கு மிக முக்கியமான ஒரு கூறாக இருக்கிறது. இன்றைய நிகழ்கால பண்பாடுகளில் மொழிகளில் சிந்துவெளி பண்பாட்டின் எச்சங்கள் கட்டாயம் இருக்கக்கூடும். அதை நாம் அடையாளம் கண்டுபிடித்து விட்டோமோ என்றால் சிந்துவெளி புதிர்முடிச்சை பற்றிய புரிதல்கள் மேலும் தெளிவாகும். சில விடுகதைகள் நமக்கு புரிய தொடங்கும். சிந்துவெளி பற்றி ஆய்வு செய்த அறிஞர்கள் பலர் சிந்துவெளி மக்கள் பேசிய மொழி திராவிட மொழியாக இருந்திருக்க வேண்டிய சாத்திய கூறுகள் பற்றி கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த கருத்து உண்மையானால் இந்த யூகத்திலிருந்து இன்னொரு கேள்வி வருகிறது. அது என்னவென்றால், இந்த பண்பாட்டின் இந்த வரலாற்றின் இரண்டாவது முடிச்சு, அது திராவிட மொழிகள் என்று சொல்லப்படுகின்ற மொழி குடும்பத்து மக்கள் எங்கே தோன்றினார்கள், திராவிட மொழி பேசும் மக்களின் தோற்றமும் சிந்தனை பண்பாட்டின் கருத்துக்கள் பற்றியும் இனிவரும் இயல்களில் பேசுவோம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி அருண். ஒரு ஆராய்ச்சியாளர் பாணியிலேயே நீங்க பேசுனீங்க. என்ன வந்து ஹைபாத்திசிஸ், என்ன ப்ரூஃப், இந்த இதுலதான் நீங்க உங்களோட உரை முழுவதும் வச்சிருந்தீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. கேள்விகளும் பதில்களும்ன்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல இருந்தது. 3 கேள்விகள் ஏற்கனவே வந்து சாட் பாக்ஸ்ல வந்திருக்கு, அதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து நம்ம நசீர் ஐயா கேட்டிருக்காரு. The geographical boundaries shown here for the Indus Valley Civilization do not include regions such as Lemuria, Kanyakumari or Tamil Nadu. This gives rise to 2 points. First, it suggests that the IVC may have good connections with the Tamil Nadu region, but Tamil Nadu itself has no direct association with the Indus Valley Civilization. Second, it implies the foundation of the Indus Valley Civilization emerged from ancient migrations, first out of Africa, then out of India. Therefore, the samples of the Indus scripts have already been covered at Keeladi. These points raise significant questions and concerns in the mind regarding the actual geographical extent. I request the respected presenter and Mr. Balakrishnan to kindly provide clarification on this matter. Yeah, Balakrishnan. Bama, was it about the first question? ஆமா, நசீர் ஐயாவோட கொஸ்டின். Can you geographical extent of the Indus Valley Civilization, because Tamil Nadu is far off. Okay, this I call it as a very reasonable and right question. I call this as a spatio-temporal gaps. அதாவது இடம், நிலம், காலம், இந்த ரெண்டும் வந்து இட்ஸ் a 2-dimensional thing, spatio-temporal. In terms of space வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா, மொகஞ்சதரா, I choose to speak only in English, Nazir is listening. So it's basically Harappa, Mohenjo-daro in the center of the whole thing. Then when it comes to the Gujarat centric, you have the Lothal, Desalpur and all these places. And then it comes up to the Maharashtra in the Daimabad. Okay, this is a southern side. And then when you think about the explorating nature of the Indus people in trying to identify the source material and the market. On one side, source material, they go up to Sartugai in Afghanistan, which is about 1900 kilometers away from the Indus heartland, Harappa, Mohenjo-daro. So they are going in search of the lapis lazuli, and they set up a settlement there. So then, so here they go to the market, to Sumeria, and they are known as Melugans, and they form a settlement. So the question is, if they could go to 1900 kilometers up northwest in Sartugai in search of lapis lazuli, they could go to thousands of kilometers to Iraq, Euphrates, Tigris, in search of market. And what stops them from reaching out to a very peaceful, already Neolithic living, a kind of established society in southern parts of India? Was there any barrier? That means it was sourced to conch shell, it was sourced to pearl, conch shell bangles. So far, we have not found a dead body buried in Tamil Nadu with a bangle in the hand. Whereas in Sangam literature, I find Nirai Todi, Amma Meni Nirai Todi Kurumahal,
which means an adolescent preteen girl with a full of bangles in her hand. This is one side. Then what they were exporting, the Harappans were exporting probably from the Karachi side or from the Lothal. Number one, when it comes to wood, they were also sending even tortoise shell. They were even sending some animals. They said they were sending buffaloes. When it comes to the material, it was more precious material, like what is done in Surat or Kodumanal or Coimbatore, ornaments. Then comes the teak wood. So teak wood, I am going to speak next week is about that only, my Sangat Churangam talk. So teak wood and sandalwood. Sandalwood and teak wood are the two important precious material the Harappans were sending. So where is the source of that particular two material? You tell me. So sandalwood is found only in the peninsular India, in the Western Ghat area, not the other areas. And then comes to the teak area. The teak is found in southernmost part of the Gujarat and some parts of the Maharashtra, parts of Madhya Pradesh, the southernmost parts, that is Chhattisgarh, and the southernmost parts of Orissa, the entire South India is a teak. So where the Indus merchants were sourcing teak, where they were sourcing conch shell, except the Lothal, Gujarat and the Tuticorin area. So that means what I am trying to say, this particular distance which we are assuming is a very, very artificial because it's threatening us because we have not found any evidence. That means I say that it's a crime of not having dug enough. So because the post-independent India was feeling little bit terrific about the fact that first one, the announcement of Indus Valley Civilization by John Marshall and the Sunit Kumar Chatterjee within 2 months from the announcement in modern India itself is a shock. I want to remind 1924 was the announcement of the Indus Valley Civilization. 1925 is the inaugural year of one of the most right-wing organization in India. That means both may be unconnected, but both were consequential to each other, sequential. So that means people were worried about it. And after that, many exploration in the independent India took place only towards the eastern side. That means find more and more evidence for the Indus Valley Civilization as much as possible in the Yamuna, Ganga, Doab, that side, so that you prove that Indus Valley Civilization is basically India. Okay, in Pakistani people, they were not very much bothered about the Indus Valley Civilization. They put it in the Mohenjo-daro Museum, they put it in the Harappa Museum, but it doesn't tally. Unlike my Brahhui brethren, they are different. Baluchis do think different, but the mainstream Pakistan, they would not like to have a pre-Islamic, very 5,000 year back, a civilization which is basically not tallying with their own faith system. All put together, in India, they were pursuing eastward. And then in Pakistan, they were keeping quiet and then they were preserving what was given. But then South Indian archaeology was neglected. Already the Alexander Ree was 20 years before the Harappa was found. He had already found, and he was pointing out it's something like a northwestern India, but nobody listened. 1935, and the K.N. Dixit came all the way to Chennai and gave a 3-day lecture on the Indus Valley. And he was suggesting that it is tallying with the Gujarat. Somebody in South India should dig it, and you will find something very closer to Indus Valley Civilization, which he said in 1935 in Madras University, which was published in the form of a book in 1939. But nobody listened. Even today, we had to go to the court to get the Satyamurthi's 2004 Adityanalu report to be published by ASI. We have gone to the court to get the report of Amarnath Ramakrishnan to be published officially, and it's not yet come, but much water has flowed. We are no longer waiting for the Amarnath report to be published by anybody. We have traveled much further. Right now, 11th, like 1 and 2, Keeladi 1 and 2 was done by Amarnath. 3rd was done by Raman, who said that nothing to be dug further. And then 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th, 11th. Right now, Tamil Nadu government is doing. So we are far removed and truth cannot be stopped. That's the reason, Mr. Nazir. Let me tell you,
that the spatial and temporal gap is not threatening me at all. மிக்க நன்றி ஐயா. அடுத்த 2 கேள்விகளை மணி ஐயா கேட்டிருக்காரு. During the discussions following the last week's talk, we talked about the absence of weapons and warlike machinery in the Indus states. If they did not have weapons, they must have been quite vulnerable to any invasion from outside. If we can date when exactly the migrants from Steppe arrived in the Indus region, we can verify if they destroyed the IVC. Since the Steppe immigrant had horses and chariots too, they would have been a formidable enemy. The Vedic text also talks about the destroying cities. What cities did they destroy? இதுக்கு பாலாயாவும் முத்தரசனையாவும் ஏற்கனவே சில சுருக்கமான பதில்கள் சொல்லியிருக்கீங்க. The main observation that's been made by, for example, by Professor Kenoyer is there was an absence of warm implements, that is, war implements. But they did find hardware related to hunting and etc. And secondly, the current opinion among scholars is the cities were abandoned at least 400 years before the incoming of steppe people. The pathway and the date of steppe people arrival in Indus Valley has been very well determined. That came out in 2019 paper. It was after 1900 BCE, and they came in dribbles over 1,000-year period based on genetic admixture. And so it was not a big slough of people, but dribbles of people coming through Hindu Kush. Prior to 2019, the thought was they came via Iranian plateau. That was disproven. It appears the data seemed to, ancient DNA data seemed to suggest they came via Hindu Kush. There were other people who came from Central Asia. The pathway and their arrival time is not established, that they R2 haplogroup. Because R2 is found in Zagros Mountains. It's found in every community in India. So they seem to have come very, very long ago. When they came, we do not know exactly. There's a speculation by Spencer Wells that they came around 10,000 BCE via the Tibetan Peninsula into Bihar and then spread into India and perhaps into Iranian plateau. Interestingly, this is not fully published data, but it is known. The percentage of R2 haplogroup is greater in Bihar than in the rest of India. So there's some genetic evidence, not solid evidence yet. We do not know. And the other one is Professor Parpola has examined a tribe in Central Asia called Sakya tribe. We call Buddha as a Sakya Muni. There's a possibility that Buddha came via Siddhartha Buddha, came from Central Asia, and their region is in that, that is in the northwestern part of India, northeastern part of India. And then they came into the Gangetic Valley and they introduced the R2 haplogroup into India. Now, those are half speculations. You won't find them in peer-reviewed journal articles, but Spencer Wells says this in an interview and also in his Out of Africa documentary, which is available on YouTube. And also he shared that view when I met him in around maybe 4 or 5 years ago at a conference. So that's sort of a direct piece of information. I don't know whether I've answered the question, but that sort of is the way think about why they left Indus Valley, Harappan civilization. Most people think it is because of climate change. And I think Arul Jyoti very nicely elaborated that with data on weather changes. And there is another piece of evidence that I think it is well known. The ash mounds in Deccan were popular. These are settlements in Deccan going back to 2000 BCE, which is the peak period of the Harappan civilization. And of course, the most recent excavation by Tamil Nadu government at Chenanur
shows 8000 BC as the early settlement. That is a contemporary of Mehrgarh. And so there were settlements. We, as Balakrishnan Iyer said, we have to dig to find them. It's possible some of the houses right now in Madurai are sitting on top of a very ancient settlement. So there were settlements, but very important for us to remember, many times people confuse between the two. There'll always be a settlement as long as you can gather things. For example, Todas had settlements, we don't know from when. I've been to Toda villages. Yeah. Settlements are places where people can live together and sort of collect things from the surroundings or do farm. But now civilization, city formation is when the skill set that is needed to run an economy gets distributed among different sets: an artisan, a metal worker, a carpenter, and a person who makes iron implements. That occurs when a city develops. People call city as a civilization. Settlements are not civilizations. Exactly. So you can have a Chenano settlement, you can have a settlement somewhere else, but that's not a civilization in the in a conceptual idea. You can appreciate the difference. As settlements grow, they need to diversify skill set, specialize people, Precisely. evolve, right? And similarly, if you go back in our field 500 years ago, there were physical scientists and chemical scientists. Now that is not the case, not two disciplines. There are hundreds of disciplines within the field of science. So you can think about science as the newer type of a specialization, right? So the many other scholars have opined that Indus Valley civilizations were egalitarian society, meaning there was no hierarchy, if you will. But nevertheless, Arul Jyoti's picture of, and also Jayamaran's picture of equal size houses seemed to suggest uniformity, or rather, there was no great social gradient. That is the opinion of scholars, if you will. Mani has raised his hands. There are references about destroying cities. Indran destroyed cities. Tiripuram eritha Virisarai Kadavul is something that they are very proud of. So they did clearly the Aryan civilization, the Vedic civilization, celebrated destruction of cities. If there were no cities in North India long after the fall of IVC, what cities were they destroying? What were they talking about? Mani, I would like to answer that. I'm not sure what is the page number in my Tamil book which we are talking about. It's I could lay my hand in Journey of a Civilization English book, page number 48. I'm quoting something from the Taittiriya Brahmana, translation by Burrow. Actually, here suddenly some people are coming and seeing a ruins in front of them. There is something abandoned settlements, abandoned towns. The people to whom these ruin sites, lacking post means there is no element of the yubam, like that the post for the yajna. Lacking post, formerly belonged, I mean the word. These many settlements widely distributed, O Vaishnavara, having been expelled by you, have migrated to another land. He makes a statement that means there is an abundant place. Suddenly people are coming and they don't know who abandoned it, why they abandoned, where they went. What they are seeing in front of them, exactly the way during British period in the Harappan ruins were found while laying railway line. Somebody about 3,000 years back in the Taittiriya Brahmana, or the 3,500 years back, he is only finding the ruined and abandoned place. So he is only attributing who could have expelled them. The expelling by the Vaishnavara, you have to take that as his expectation. The way we expect the Shiva to destroy or the Vishnu to protect. But then let me tell you, let me quote Sangam literature. I have come across numerous citations in Sangam literature where their people are talking about the abundant towns, abundant settlements.
Even abundant settlements, only a kind of man with a little, what you call, deranged mindset, one person is just guarding. And then abundant settlement where the people have left their old, what you call, the dice playing, what you call the chess game type. So that means the boards of the dice game, they left, it's ruined. And suddenly people are finding something from the ruin, they are finding something writing. They are bringing experts to read it. All these things written in Sangam literature. On one side, Sangam literature is finding abundant town. They carried forward memory of the abundant town, what was left behind. On another side, the Taittiriya Brahmana coming and talking about, without any clue, abundant places and do not know who they left. So then Sangam literature, as they pointed out earlier, it was again and again talking about the people moving from one place to another place for want of food, or due to the drought, prolonged drought, for want of rain. It is abundantly mentioned repeatedly in Sangam literature about the migrations. So then, having said that, going back to what Mr. Rajamuttarasan mentioned about the possibility of one group of people having arrived through the debate and reaching the thing, I would like to quote Rajesh Kochar. Rajesh Kochar deals with one particular dilemma in his book Vedic People. He raised a question which not many people noticed. I had discussed this during my personal discussion with Romila Thapar when I was working in Delhi with the Election Commission of India. I had a conversation with her. Rajesh Kochar says that in India there is a two Ithikasams are there. That means epic. Ramayanam, another is Mahabharata. Okay, Mahabharata looks like more closer to the history. People are talking about the Mahabharata age. Bibilal is connecting with the painted graveyard pottery, and then there is a age given. Ramayanam, not much of age is given, but you mind it. Ramayanam, the hero in the Ramayan, that means Ram, he appears in the epic Mahabharata, where the Krishna appears. The epic Mahabharata characters are not appearing in the Ramayana, but Ramayan characters appearing in the Mahabharata. Then Rajesh Kochar is making an argument that means we also know that in all the 10 avatar, Kalki avatar being the last, the Ram avatar is a preceding Krishna avatar. That means Ram will appear in the Mahabharata because he is antecedent to that. Whereas if you look at it geographically, Rajesh Kochar is perplexed, equally I am. That means the Mahabharatam towns, Indraprastha, Guru, Panchala, all coming towards the northwest and western part of India, whereas Ayodhya and other places like Sitamari and the birthplace of Sita and everything comes towards the east. So he is asking a question, did the Aryans first arrived in the east and made a reverse travel to make the Mahabharata? I don't believe, because this to be historical story, epic is an epic, but I would like to say that, number one. Number two, compare this with the Vedic culture, with the Zoroastrian and the Iranian culture, where the Vedic gods are quoted, like Indra, Varun, Mitra, or Varun and Mitra are quoted in the Mitanni table. So that means the Vedic gods are appearing in the Iran documents. So that means, whereas in the Iranian religion, the Asurs are the heroes, Devas are the villains. Can there be something like in Tamil movie or Indian movie, whom you consider to be a hero, he happened to be a villain, and whom you consider to be Gabbar Singh, he happened to be Amitabh Bachchan? It cannot happen. So it has happened in India versus Iran, which has to be reconciled. That's what Rajesh Kochar is raising. In a way, Rajamuttarasan sir has indirectly pointed out that I have traveled extensively in Bihar and Chhattisgarh area. You will not believe. I went to Patna Museum also. There is in the Gangetic, in the Ganges River, when it crosses the Bihar, there is two places. One is got Magadha portion of the Gangetic, and another is the Vaisali portion of the Gangetic. Vaisali portion of the Gangetic is where these kind of people are identified, Aryans are identified. Magadha is looked down upon.
And in the Gangetic, in Bihar, there is something terminology called Magadha Pari. Magadha Pari means a guy who's crossed the Magadha side of the Gangetic. Ganga river is the sacred, but the southern bank is not sacred. You cannot take bath. A person in the northern bank of the Ganga, I had interviewed people in Patna, I had interviewed people in Sitamarhi, I have visited these places, I have talked to the people. They say, particularly the Brahmins are saying, we will never ever take bath in the southern bank of Ganga. What is the problem with the southern bank of Ganga? Why the northern bank of Ganga fellows would feel so good about him? Even Potter feels, the Vaisali Potter feels he is better than Magadha Potter. Both are Sudras, but he says that he is better. So I asked all these questions in Potter route also. It's a very, very, very interesting story when I travel in the Bihar side, try to understand their caste dynamics. Even today, you celebrate Chandragupta Maurya. I asked my friends in Bihar government, do you celebrate Chandragupta Maurya? I went to Patna Museum. Sorry, I'm taking a little time. It's one of the greatest museum built in Patna, Bihar Museum. The best museum. The best one. The best one in India, but not much of material. We have a more material in Orissa, but smaller museums. But then there I went to, you must have probably, Mr. Muttarasan sir, you must have seen, there is a place where there is a throne is kept. That means Maurya throne. There is a huge mural, where I have mentioned in some of my talks. There is a very, very energetic, very bodybuilder-like look. A guy is standing with a sacred thread. I asked the officer, is he the Chanakya? He said, yes. There is one fellow leaning, almost touching his feet and leaning in front of him. I asked him, is he Chandragupta Maurya? He said, yes. Chandragupta Maurya he was shown like a buffoon. It's like a joker touching the feet of Chanakya. But the Chanakya, people are talking about is an imaginary character. Chandragupta Maurya is a real. He is the only first Indian who officially married an European lady, Seleucus Nicetas' daughter. So that means you belittle a great king. I asked the officers in Bihar, do you celebrate Chandragupta Maurya? Because Chandragupta Maurya is a great guy. Maurya kingdom, Gupta kingdom and all. They said, sir, till this government came, they meant Nitish Kumar's government. Till this government came, we have no habit of celebrating Chandragupta Maurya's birthday, Jayanti. But last 5-6 years is being celebrated. Then he underlined, the officer underlined, but however, only the officers, only the politicians and ministers and MLAs from scheduled caste and few communities attend that function. He was telling me, that means the Maurya Jayanti, Chandragupta Maurya Jayanti, though it is an official holiday for last 7-8 years during Nitish Kumar period, it is a belittle. You go to that museum and see how the Chanakya looks like, how the Chandragupta Maurya look like. We have to reconcile this. Why, sir, I am telling you, I am taking little time. Why Gautama Buddha, the first organized religion in this world, Buddhism, spread to the Iran side. It becomes Manism. Then it goes to the Romanism. So Buddhism, Manism and Romanism, the organized religion come to the world after Buddhism. The first monastic culture of the spreading religion, preaching religion came from the Buddhist. Then came Jainism. Out of all the Tirthankaras, except 2 Tirthankaras, one from Gujarat, another from Haryana, all the other 22 Tirthankaras from the Eastern India, all are from Bihar. So why on the North Indian texts and Vedic texts and the Sanskrit text, the untouchable lands are counted? Anga, Vanga, Kalinga, Odra and Pulindas. Pulindas is the northern Andhra Pradesh, Andhras. They are also mentioning Andhras, Pulindas, northern Andhra, Odra, Utkal, where I was working, Kalinga, Anga is where Karna belonged to, and Vanga is a Bengal. So that means Anga, Vanga, Kalinga, Odra, Pulindas are considered untouchable. The Manava Shastra prescribe, if you visit these areas, you cannot first visit. It gives a prohibition. And after 200 years, another Manava Shastra makes a concession. If you have to visit some kind of sacred place,
when you are coming back to Arya Rashtra, you have to go through a ritual to cleanse yourself. It is, I have quoted in my book, what does it mean? The greatest emperors, the greatest kingdoms, the greatest religions of the Eastern India were looked down upon. Who looked down upon? That is a painted graveyard people who came into India later in time. அடுத்த ஒரு கேள்வி மணியாவோட கேள்விதான். இந்த கேள்வியோட நம்ம முடிச்சுக்கலாம். After the fall of IVC, it took centuries before urban development arose in South Asia. Why did the migrants from the IVC to the rest of South Asia did not try to recreate the planned urban culture? யாரு கையோ வைத்திருக்காங்க? அங்க சுந்தரையா நீங்களா? சாரி, அது நான் அவருடைய ப்ரீவியஸ் கொஷனுக்கு தான் ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் சம்திங். அதாவது அந்த ரூயின் சிட்டிஸை பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் பரோ தான் அதை மென்ஷன் பண்ணுறாரு டீட்டெயில்டாக, அர்மக்கா அப்படின்னு. ஆனால் இந்த ரூயின்ஸ் வந்து ராஜ் முத்தரசன் சார் சொன்ன மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த இண்டஸ் சிவிலைசேஷன் டிக்ளைனுக்கு அப்புறமா எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இவங்க உள்ள வராங்க. அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரிக்வேதத்துக்கு ஈக்குவலண்டா வேற என்ன லிட்ரேச்சர் இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது அவெஸ்தன் லிட்ரேச்சர்ல இதே மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. ரூயின் சிட்டிஸை பத்தி பேசுறாங்க. ஸோ அப்போ அந்த ரூயின் சிட்டிஸ் எங்க நடந்ததுங்கிற அந்த ஜியோகிராஃபி வந்து ப்ராபப்லி இட் வாஸ் நாட் இன் சவுத் ஏஷியா. ஸோ அதை முக்கியமா மனசுல வச்சுக்கணும். அதான் ஐ வாண்ட் டு ஆட். Good. If I may add, one of the scholars has opined that Saraswati River is somewhere in Iran, not in somewhere else, not in India, சொல்லியிருக்காங்க. Or somewhere in the Central Asia region இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலாயாவோட ரிக் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு டாக் கொடுத்து RIG complex. Actually, if you don't get a little what you call jingoistic about it or fanatic about anything which we talk, once we take a resolve that we will go only by evidence based, we don't get think in terms of Tamil versus this guy or that guy, I am the first, I am the best kind of thing. If you take away all these things, if you are willing to be guided by the evidence, then you will have an open mind. Then you don't construct a very artificial narrative. When I feel very sick and sad when people, institutions like IITs and ISRO and creating a separate portal for the Saraswati portal, and then people are trying to find out thousands of crores, and Haryana government, Rajasthan government of India, trying to say that there was a thing. They're trying to pump out the Saraswati water, put it in the Ghagra, which is like a nothing more than in Chandigarh drainage ground and all. Where is the need for it? You just take it cool. Don't get into the kind of, that's the reason I am talking about the rainforest pluralism. It's a time that India talks about it. I am really worried that we are walking backward. So IITs are talking about the promoting, I always talk about scientific temper, then they talk about scientific temper. So it's something like a very amazing. I'm a student of literature. I have no qualification to talk about science. But then when the scientists talk something like pedestrians, so I have a reason to question that. That's the reason. Basically, it's a very continuous journey. It is nothing really earth-shaking. No finite word is spoken. Then I must say, I must record here. That's what last time I couldn't have the Sundaris here. Let me tell you, though I must have spent about 35 years of my life in locating this kind of data, traveling, holding it, not revealing. But then finally it took a shape of what you see in front of you, such a huge book, because of the dedicated work of the Sundar and the Roja Muthaiya team. I call them Roja Muthaiya Poraligal, the warriors from the Aramaral. That is the reason I have dedicated my post-retirement life to see the Tamil Knowledge Campus a reality. And we will make it happen. I just want to make a very brief remark. You know, all the pictures we see of various Indus Valley civilization sites are cities. Remember, to support 50,000 people, you need at least 50,000 acres of where you have to grow grains. அதனால மக்கள் வெளியும் இருந்து இருக்காங்க. They lived surrounding the cities. Just like சென்னையில் இருக்கவங்கலாம் they don't do farming.
அதை ஃபார்ம் பண்ணுறவங்கலாம் விழுப்புரம் பக்கம் இருப்பாங்க, கடலூர் பக்கம் இருப்பாங்க இல்லையா? அதனால அந்த மக்கள் மொபிலைஸ் பண்ணியிருப்பாங்க. தே won't stay there. அவங்க வந்து they'll grow and bring into the city and sell. மீதி இருக்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் இருக்கும். ஒவ்வொரு சிட்டிக்கும் சரௌண்டிங் நிறைய இருக்குது. இது கலிபாகனில் அந்த எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த பிளவுடு லேண்ட் ஒரு அப்படியே ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்க மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ we know that the pictures that we saw are only of the city part. அதை கூட சப்போர்ட் பண்ணுற ஃபார்மர்ஸ் பக்கத்தில் இருப்பாங்க. And they'll be in plenty of number of people. ஸோ அந்த காலத்தில் சபர்பன் பீப்புள் இருந்திருக்காங்க, சிட்டி பீப்புள் இருந்திருக்காங்க, வெவ்வேறு மாதிரியும் இருந்திருப்பாங்க. ஒருத்தன் கருப்பாக இருப்பான், ஒருத்தன் சிவப்பாக இருப்பான். அந்த மாதிரியான கிரேட் அந்த காலத்திலே இருந்திருக்கு. There was a movie in Hollywood movie, if I rightly remember, Last Escape. That was that movie. இல்ல எல்லாரும் பிளேன்ல ஏறி ஓடுவாங்கல்ல அந்த பிளானட் அவுட்டு. அது வாலி ரோபோ வந்து கிளீன் பண்ணுமே அந்த சான்ஸ். இல்ல வேற பிளானட்டுக்கு ஓடுவாங்க எல்லாரும். Only the people were trying to catch the flight. So only the affording people would do that. So in Indus people, after the meltdown effect, the farmers could have never gone. Actually, I have traveled in Himachal Pradesh when I was conducting Himachal election. I stopped the vehicle because I saw a huge cattle being some 10 people completely looking black like as if it's my hometown. Like somewhere near Uslambatti or Madurai. Then I stopped vehicle and got on from my vehicle and talked to them. Then they were telling that they are the basically cattle rearers. They can be anywhere from near Madurai, but they are living in Himachal Pradesh. If you go to Bihar, I am feeling that my next door neighbor. In Orissa, I am finding next door neighbor. In Uttar Pradesh, all are not looking like Europeans, like a Kashmirians. So who are they? They are the people who are the downtrodden, who are the people who are the laborers, who are the workers, who are the farmers. Farmer will not leave his land. Rather, he will change his language. If a new king coming, he will change his language rather than leaving his land. Whereas, who could afford was the basically merchant. Merchant and traders are the rich people who are the first people to move out of a dangerous area. Probably South India, when continuously had people, one layer of the city people also moved, which I identified with the Indus merchant. In Gujarat, Seth and Mahaseth, and then Settis of the Karnataka, and the Nagarattar Chettis of the in Chettinadu. Okay, just to go back to Suresh Kolichasala's, he has just put here one remark. Barrow discussed the ruined cities in his paper on the significance of the term Arma and Armaka. It's a very excellent observation. The Arma and the Armaka, it is a ruined city which he uses the terminology. There is some terminology called Kukudarma. Kukudarma is a name used in the that very literature, which Kukudo mean, in Oriya, I lived in Orissa for many years in the Prakrit languages and particularly non-Sanskrit languages, Kukudo. They may use some other refined word in the Sanskrit, but in the Prakrit and local language, it's called Kukudo. Kukudo means it's a hen, it's a thing. Kukuda Arma is basically ruins of the cock city. So then when we tracked this particular Kukudarma terminology, let me tell you, I have given an interpretation in my book about the two cock near a symbol, which is the city symbol. In the Egyptian, in Sumerian, in the Indus, it is everybody except that Ascoparmala, everybody say it means city. And nearby there is a two cock. Then I mentioned that it is not a very exotic bird, which is a very common one. If people say that this village is having a numerous cock, they must have put more than two. And then if it is a one, they must have put one. So they put the two cock and both the tails are very pointed and the legs are not. I gave an interpretation, it's a fighting cocks. That means it is a city known for the fighting cocks, which I connected with the Sangam literature, talks about how the cocks are fighting, and then how people are putting the cocks to fight in Sangam literature. Even today in Andhra and in Karnataka, Tulu region,
and Coorg region, and in Pakistan, the cockfight is very, very important. Let me come to the after Sangam literature. You find in the Indalur and Arasalapuram near Dindivanam, and in 5th century, 6th century AD, there is a two kind of erect zone. That means in celebrating the cocks who gave their life, which one cock belongs to Melacheri, that means western quarter. Another cock belongs to eastern, Kilacheri, eastern quarter. Two quarter, the cocks of the two quarter fighting with each other. It's what called the competitive spirit of the symbolic fight. That is what you find in Jallikattu. That is what you find in Kolichandai of Andhra, everywhere. It is a symbolic fight. So in this particular Arasalapuram, Indalur, they have erected a set-up stone, erecting the picture of the cocks and giving a pet name. He called it a porkotri. That means porkotri means golden cock, golden hen. So I have never seen anywhere in Indian subcontinent where a fighting cock will be celebrated in 5th century with a set-up stone and celebrated in 2000-year-old literature. And then recently, about 10-12 years back, and Dhanush Rowe acted in a movie called Adukalam. The Adukalam is a movie which is totally built on the cockfight. If you make that movie in Hindi, it will not run even for 2 days, because you cannot understand that culture. But it can be made in Andhra. So it was dubbed in Telugu, it was dubbed in Kannada, it was dubbed in Malayalam, but it's never dubbed in Hindi because I cannot understand. So that's what I'm trying to say about the Armaka. It's a Kukudarma and then cockfight. Thank you. Yeah. Sorry, I've taken a lot of time. That's a problem Yes. of having the author in the group. Somehow I'm not able to resist my enthusiasm to see that what you guys are talking about. I'm glad you're not resisting. We appreciate your comments. Very brief comment. The abandonment of city civilization is not uncommon. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். In Guatemala and the Mayan cities were abandoned, and we think the Spanish squeezed them. That is not the case. They abandoned the cities before the Spanish came. And so in Yucatan Peninsula in Mesoamerica, you find hundreds of such city civilizations that were abandoned and people went away. And the reason cited for the Guatemalan cities like Tikal, I was there just a few months ago, is because the city grew so big, they were unable to sustain themselves. That is, they were not able to produce enough products to sustain the population. Another population moved out of the cities. I don't know whether that has been tested in the Indus Valley civilization. So cities have, it must be able to sustain. It must have enough water, enough grains, food grains, enough production to be able to sustain itself, right? So we have historical examples in the Yucatan Peninsula and Mesoamerica where cities were abandoned, city civilizations were abandoned. By the way, their time period, Olmec civilization goes back to 1000 BCE. They were also very ancient, just like some of the Indian civilizations. I'll stop there. There is a query from Jai Jagadish and Gopal, Doctor. When the journey of civilization we are talking about is about Dravidian civilization, why people other than Tamils, Telugu, Kannada and the Keralais are not interested in this subject? Okay, it's an excellent question. I think we are bound to handle this question with a kind of the kind of attention it deserves. It's a very right question. I have thought about this. I tell you, at this point of time, anywhere in the world, do you think that a group of people are going to assemble in a Zoom talk and talking about something called Indus Valley civilization? Nowhere else except the Tamils, nobody is talking. Except Tamil, nobody is putting a statue for John Marshall. Except Tamil, nobody is talking about putting a statue for him, if possible, in Britain. Nobody is talking about a journey of civilization. It is obvious. I found the reason for this not in Tamil Nadu, but in Orissa. Let me tell you, it would be interesting. Orissa and Bengal, these two places, basically in the Indian subcontinent, if you are pushing eastward, beyond Orissa, you cannot push unless you jump into Bay of Bengal. There is a sea.
So that means all the people start living together. In Orissa, there are 62 tribals. 62 tribal languages are spoken. Oriya is one language. And then 62 languages are spoken: Dravidian, Austro-Asiatic, Indo-Tibetan, and then even in the on the Indo-Aryan languages. It's like a confluence of linguistic family. You don't find that even in Tamil Nadu or Karnataka. You don't find Austro-Asiatic people. In my view, the epitome of the pluralism in India is Orissa and nothing else. But coming to the Orissa, beyond that, they cannot jump into in the sea. Like that in Tamil Nadu, today we are finding ourselves in the Madurai, Tirunelveli and Kanyakumari. Presume that there is a land mass for another 200 kilometers or 300 kilometers beyond Kanyakumari. We will find ourselves. Probably I would have found myself in that tip of the India. I'll be talking from that language. So that means the people who held to their identity are the people who pushed and pushed and pushed. The compromised people stayed back. The compromised people lost their language. That's the reason I call it a Dravidian Gujarat and Dravidian Maharashtra. I feel proud to give that name. It's a Gujarat. The Gujarat of today I may not like, but in the past I like it because it was a Dravidian Gujarat. So Dravidian Gujarat and Dravidian Maharashtra, and they lost their identity. They picked up the new language. Do you know that? Which is the largest tribal group in India? The tribal group called Beals. B-H-I-L. Beel. If it's a plural, it's a Beals. Just Google when you are listening to my talk. So Beals, you Google for it, you will find a tribal group. It is their population, if I rightly remember, 1.3 crores to 1.5 crore. The largest tribal population of India, living in 5 to 6 states: Rajasthan, Gujarat, Maharashtra, Madhya Pradesh, and part of that. Largest tribal group. But they lost their language. They speak some language called Bili, which is a corrupt Indo-Aryan language. But you go and ask them, where you got the name called Bill? Then say, sir, in our language, we got the name from what is called bow and arrow. Will and ambu. Will. I have seen it in Orissa. Because the bow is a will, we are the bow people, and then that is the reason we are bills. So they connect with the Ramayana, Mahabharata story. We are the Mahabharata stories. We are the Nisadas. Nisada is the person, the tribal group to which the Drona belonged to. Sorry, what you call Yegalai belonged to. And Drona took his thumb in the Nisada hunter. So these people call themselves as a Nisad, call themselves as a Beel, which is from the Villu of the Dravidian family, but they lost their language. Many people who were in the Madhya Pradesh and Bihar and Orissa lost their language. Tribals have retained it, and we are still retaining. Because we are near Kanyakumari, we are fighting it out. Had I found myself in Andhra or Karnataka or Maharashtra, I would have lost my identity. I would not be fighting. But today, even Tamil Nadu, some character whom I don't care, I don't bother, they even would like to call me as a Piramoliyalar. Okay, they would like to do a DNA study of me and say that, no, I said, hell with you. Because I have that particular spirit of fighting from the Kanyakumari. So this is what happened in Orissa. That is the reason Oriya is a classical language. That is the reason Oriya Classical World Conference next to Tamil in the entire country, 2 languages conducted World Classical Conference such a style is Oriya. You will find a huge wealth of the thing because Oriya is an independent classical language because it pushed to the sea. Many people in the way. There is no trace of Vaishali language. There is no trace of Maithili language. There is no trace of Bhojpuri language except Bhojpuri movie with a little bit of half-clad females. Bhojpuri movies. Marwadis are losing their language. So everybody on the way, they will lose their language. Oriya people still trying to retain their language like Tamils. So that explains Mr. Suresh's question. Nobody else would bother, but we would still bother. Suresh, do you sorry, that was a Jai Jagdishan sir's question. Dr. Gopal's question. You have to unmute yourself, Suresh.
Sorry. Yeah, as a Telugu person, probably I can just very quickly try to answer Jay Jagdishan's question on why is Tamils, why other than people, I think he said Telugu Kannada Keralites are not interested in the subject. I think they are definitely, everyone is interested in their own history, but I think there are probably two reasons I can give. One thing is that, of course, the passion Tamils have is really remarkable, and the most important thing is that I think Tamil has retained and preserved the old literature. I believe that even Kannada and Telugu probably had some old literature that was not preserved. There is, you can't say that Nannaya already wrote Mahabharata, entire Mahabharata in such detailed, complex Telugu. It is very surprising that you would not believe there were probably some Jain texts that were there that would have been built. There is, Bhadraju also shows some evidence that those may have happened, but I think there is no literary text that Tamil can rely on the old texts and old grammar books and old evidences that Telugu and Kannadigas don't have it. So even the prosody, the chandas and the meters and the poetry, many of them are very Sanskritized. So I think it becomes lost some of the unique developments or achievements that they could claim for that. The other thing is that whenever Telugus, Kannadigas enter this kind of history thing, this is the important thing, probably somewhat sensitive, that I say they often find themselves playing defense, because I think there is a small vocal section of Tamil people who are working on it say that everything came out of Tamil and you are just, Telugu is nothing but just a corrupted Tamil mixed with Sanskrit. Then you are playing defense. That Exactly. you are constantly pushed back against the eraser of your own language identity. That Correct. really scares, runs deep, and that I think that's a deep frustration that You are absolutely right. People get into the argument of mother or sister. I would always feel comfortable whether mother or sister or cousin is a family. So I rather feel comfortable. There are many people get into that argument and put them in defensive. If you really look at it in Kannada and Telugu and all, it starts with the epic, Bamba Ramayanam, or something like that. So something independent, it comes from the Whereas if you really look at that Prakrit literature, Marathi side, Satasai, there is a literature which is an epitome of the Deccan literary thing, which is comparable with the Sangam literature. It has been translated in Tamil also. Halas Satasai. There is a Sadavagna king, Hala, who also issued a coin with one side Sanskrit, another side Tamil. Sadavagna coin, and they composed 700 love poems, which is a little somewhat resembling the Sangam text. Probably somewhere they missed the bus. Dr. Hart, Professor Hart also compares Sanskrit literature to Tamil literature, and he actually calls it the Deccan culture, which is very interesting. So he says that whatever you find in Tamil was probably prevalent all over Deccan, including Kannada and Telugu area, just that they never wrote it down, or it was lost to history. But the culture is common. That is why even Kalidasa borrows the same idioms. So it is not alien to them. It is their own. So we probably have been talking forever. So I think Dr. Chalai Arasu had a question. So I'll just quickly add now that the discussion can go on forever. But among the interested people, research-minded people, but for the general audience, it's turn off and they drop off or something like that. Just to add to Suresh points to Dr. Gopal's question, still Andhra, Karnataka, and Kerala, the places, there are universities, there are chairs, Dravidian schools. Among the scholar level, there's still a lot of discussion, the feel of Dravidian conglomerate, so to say, that is there. Maybe not percolate into the mass. And because in Tamil Nadu, when the Madras state was together, the Dravidian movement, justice movement, was founded by Dr. D.M. Nair, Tyagarayar, all the people. And of course, that started it. And when the Tamil Nadu state, then that movement is followed by Periyar, Anna, and Kalaignar.
and ended up in a major two-party system that is going on. So there is, among the discussion, there is not so in the other three states, but the thoughts are there among the elite. The discussion is still going on. That's what I want to add. Chele sir, I will slightly add and differ. Number one, when you go to the South India movement and then self-respect movement and the Dravida Kazhagam and all, as things stands now in Tamil Nadu, in many other places, the word Dravidian is identified as a political terminology rather than as an academic, linguistic, anthropologic, and kinship terminology. It has got a various connotation. Dravidian kinship, Troutsman, one of the phenomenal analysis of the cross-cousin wedding, which will basically define, as it will add to what all the DNA scholars and Rajamuttar sons are talking about it. Probably the dividing line was whether it's a cross-cousin wedding or you can marry anybody based on the Gotra or the what you call Varna. That made the huge difference. But today, the word Dravidian is understood as a political terminology in Tamil Nadu. Okay, now look at it. V.I. Subramaniam, he was able to go to Trivandrum and start an international institute for Dravidian studies. I have visited. He had come to Orissa. He basically persuaded and gave me a confidence to write a research article in English. And I've been to Trivandrum in Karyavattam, one of the phenomenal space given by Kerala government for that. IJDL as a journal, even now is coming, International Journal of Dravidian Linguistics. But then the Kerala government is giving, every year there is some money for it. Number one. Number two, in Andhra, in Kuppam, there was a university started called Dravidian University. When N.T. Ramarao went from Chennai, he wanted to start his party in 1980-83. It's a Telugu Nadu. He was actually lived in Tamil Nadu. He knows Tamil Nadu. Tamil means Tamil country. In Telugu, the word Nadu means two meanings. One is that country, another is the day, depending on slight pronunciation. E-Nadu. E-Nadu means this country or today. So E-Nadu as a newspaper, which is Ramoji Rao started by his friend, is basically today. It's like a Dinatandi type. So then the people persuaded him, sir, you come from Tamil Nadu, you are telling Telugu Nadu. It's better to start as a Telugu Desam, because we understand it's a Sanskrit term more, like a Desh, Pradesh, Madhya Pradesh. So whereas Tamil Nadu retained a term called Ur, Perur, Sitrur, and then called Nadu. Nadu as a concept, Aikenadu, Pannadu kind of thing. I have dealt with that subject. So then the question comes that this particular identity, whereas in today's Tamil Nadu, you have a difficulty even pronouncing word Dravidian. There are guys who pounce on you and bite you and telling you that, oh, Dravidian and all thing, it's a political and all. So whereas I am the chairman of the Ulaga Tamil Araichi Niruvanam, International Institute of Tamil Studies. I refuse to take a salary. I refuse to accept a government vehicle. I send back. I go in my vehicle, I do my job, it's my mother tongue. I feel indebted because I'm a student of Tamil literature, BA Tamil, MA Tamil. I studied nothing. I travel all over the world. I travel 48 countries. I'm an IAS officer. I owe everything to Tamil. I without a salary, without a government vehicle, I am working. That is the reason I could, in the Aringiravayam, where Suresh also attended in one of our conference, we could have a separate session called Dravidian Studies. The Dravidian Studies for me is an academic exercise. I would like to study the Dravidian tribals. And now I am translating from the Ulaga Tamil Araichi Niruvanam, the greatest book compiled by V.I. Subramaniam, by so many scholars, the Encyclopedia of Dravidian Tribes. There is no such book in Tamil or Telugu or Malayalam. I am now translating that in Tamil from my institute. I have the guts to organize the Dravidian one-day full conversation because I don't owe anything to anybody. Because I am not affected by the current political thing of the thing. People are misguiding. They talk about a Tamil identity. They are all talking about, that's what I say, that I am talking about a Sindhu Valley. Some other guys are talking about their Vindhu Valley. Thank you.
So VIS is the first Vice Chancellor of Tamil University. He was awarded a honorary award in 98 FETNA function, whereas I was the FETNA president, and we honored him. Yeah. But I'm telling you, we are so scared of using the word Dravidian in anything other than the political context. That's sad. ஒரே ஒரு Thank you. விஷயம் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நான் வந்து வாரம் ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளரா இருக்கிறதுனால வாரம் ஜேர்னல் கிளப் மீட்டிங், அறிவியல் ஆராய்ச்சி கட்டுரை எடுத்துட்டு வாரம் ஜேர்னல் கிளப் மீட்டிங் நடக்கும். அதோட ஜேர்னல் கிளப் மீட்டிங் மாதிரி தான் எனக்கு இந்த கூட்டங்கள் இருக்கு. ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு ஆய்வு பண்ற மாதிரி இங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கூட ஒரு ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்களா இருக்கிறதுனால எனக்கு நான் ஜேர்னல் கிளப் மீட்டிங்ல இருக்கேனா இல்ல ஒரு ஆய்வு ஒரு புத்தகத்தை அதேதான்மா, எடுக்கிறேனாங்கிறது அதேதான், தெரியும். அப்படிதான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். I feel அதே like மாதிரி the தான். journal club meeting, and it is excellent place to be here. And நம்ம புத்தக ஆசிரியரும் ஆய்வாளர் கூட இருக்கிற ராஜமுத்தரசன் சார், அரசு செல்லையா சார், மணிமணிவண்ணன் எல்லாருமே, நசீர் சார் எல்லாருமே வந்து ஆய்வாளர்களா இருக்கிறதுனால இந்த கூட்டத்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து மேலும் மேலும் கூடிட்டே போகுது. அதனால ஒருங்கிணைக்கிற பாமால இருந்து எல்லாருமே வந்து மேலதிக தகவல்களோட எக்ஸ்பர்ட்ஸா இருக்கீங்க. I thank you all for this opportunity. ஒரு Wonderful வேண்டுகோள்மா, நீங்க வந்து ஒவ்வொரு வாரமும் வாங்க, உங்க மாதிரி கருத்தாளர்களை இதுல இணைக்க சொல்லி சேர சொல்லுங்க. நன்றி. கண்டிப்பா, நிச்சயம். கருத்துரையாடல்கள் வந்து நிறைய விஷயங்கள் இன்னுமே நல்லா தெரிஞ்சுக்க முடியும், பகிர்ந்துக்க முடியும். அதனால எல்லாருமே கட்டாயம் கலந்துக்கணும். அண்ட் பாலகிருஷ்ணன் சாருக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லணும். இந்த புத்தகத்தை நான் வாசிக்கும் போது, அப்புனைவ வாசிக்கும் போது ஃபிக்ஷனல் அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்காது நான் ஃபிக்ஷன்ஸ் வாசிக்கும் போது. ஏன்னா நான் நிறைய நான் ஃபிக்ஷன்ஸ் வாசிக்கிற ஆளு. ஆனா ஒரு நான் ஃபிக்ஷனை எப்படி ஒரு சுவாரஸ்யமா கொண்டு போறது அப்படிங்கறத நான் கத்துக்கிறேன். அது நானும் கட்டுரை எழுதுறதுனால ரொம்ப அருமையான எழுத்து நடை, ரொம்ப நல்லா இருக்கு. அதை நான் இங்க குறிப்பிடணும் கண்டிப்பா. ரொம்ப உங்களுக்கு ஒரு சீக்கிரசி சொல்றேன். நான் வந்து என் லைஃப்ல இது வரைக்கும் ஒரு 18-19 புக் எழுதியிருக்கேன். 91 ஒரு கவிதை தொகுப்பு, அதுக்கு பின்னாடி 2012 தான் எழுதினேன். இன் பிட்வீன் ஐ ஹேட் கேன்சர் இன் 2009. ஐ எம் அ கேன்சர் சர்வைவர். ஓகே, ஐ ஃபாட் அகேன்ஸ்ட் கேன்சர். அப்போ வந்து எனக்கு வந்து ஹியூஜ் ஒரு பெரிய ஃபியர், ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டும் இருக்கும், ஃபியரும் இருக்கும். நான் வந்து லைஃப் ஃபுல்லாக நான் வந்து கலெக்டிங் டேட்டாவிலே இருப்பேன். நான் இப்போ நான் இப்போ பேசுகிற ஸ்டடி ரூமில் நான் வச்சிருக்க டேட்டா மட்டும் நான் இன்னும் 20 டைம்ஸ் மோர் தேன் வாட் ஐ ஹவ் ரிட்டன். 1/20th ஐ ரிட்டன். திடீர்னு பார்க்கும்போது என் கண்ணில் தண்ணி வந்துடும். என்னடா இதை எழுதா மட்டுமே, தோடாவை பற்றி 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணோம், இதை பற்றி ஸ்பெண்ட் பண்ணோன்னு எனக்கு ஞாபகம் வரும். இப்போ இந்த புக்கை எழுதும்போது நான் என்ன நினச்சேன்னா, இதை எழுதி என் லைஃப்பில் வந்து ஒரு அல்மைரால வச்சிடணும். இதை யாரும் படிக்கலை, ஒரு 10 வருஷம் சென்று படிக்கிறாங்க, 50 வருஷம் சென்று படிக்கிறாங்க, இல்லை 200 years சென்று இது சம்படி ரெகக்னைஸ் சம் கேரக்டர் டிட் தட் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் ஐ நெவர் தாட் இட் வில் கோஸ் மல்டிபிள் எவிடன்ஸ், multiple reprints and multiple editions. We are not able to handle. இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு I have given it in writing free. So just you print it and sell it. அதனால இந்த புக்கை வந்து நான் எழுதும் போதும் அதே மாதிரி இதை இங்கிலீஷ்ல வந்து தமிழில் பண்ணும்போது சுந்தர் நானும் பேசினோம். அப்போ வந்து இதை வந்து எனக்கு வந்து மை ஹேண்ட்ஸ் ஆர் ஃபுல் அருள். நீங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரிட்டையர்ட் இன் 18. திருப்பி நான் இந்த ஒரு 19 வந்தோன்னா திருப்பி ஒரிசாவுக்கு சீஃப் அட்வைசர் டு சீஃப் மினிஸ்டர் போனேன். 20 வந்து கொரோனா வருது. என் லைஃப்பை வந்து இந்த 68 வருஷத்தில் இஃப் ஐ ஹவ் டு டிவைட் எனி 3 years ஆர் எனி 5 years, மை ஃபர்ஸ்ட் 5 years, செகண்ட் 5 years, 10 5 years, மை ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்னா இன்க்ளூடிங் தி 5 years ஐ கிளியர்டு IAS எக்ஸாம். தட் மீன் சே 1984. இஃப் ஐ ஹவ் டு டேக் 1980 to 85, அதெல்லாம் விட ஏதாவது ஒரு 5 வருஷம் அல்லது 3 வருஷத்தினுடைய மேக்சிமம் அவுட்புட்டுன்னு சொன்னால் அது கொரோனா பீரியட் தான். ஏன்னா கொரோனா பீரியடுக்கு முன்னால் இந்த புக்கு இங்கிலீஷில் கொண்டு வந்தேன். கொரோனா பீரியட் தான் தமிழில் மொழிபெயர்த்தேன். கொரோனா பீரியடில் 63 லெக்சர்ஸ் ஜூம் டாக் கொடுத்தேன். அதில் 30 வந்து 3 புக்காக வந்திருக்கு. தமிழ் நெடுஞ்சாலைன்னு ஆனந்த விகடனில் ஒரு தொடர் 40 தொடர் எழுதினேன். அப்புறம் வந்து இப்படி ஒரு தீயான ஒரு காதல் கவிதை எழுதினேன். இவ்வளவு வேலையும் கொரோனா மேனேஜ்மெண்ட்டோடு செஞ்சுருக்கும் போது தி மோஸ்ட் ப்ரொடக்டிவ் 3 years இன் மை லைஃப்
including a surgery in the throat. It was that Very 20 to 23. அதனால எனக்கு வந்து ஒரு பதட்டமும் இருந்தது. ஒரு இல்லைன்னா நிறைய பேர் சொல்றாங்க இவ்வளோ பெரிய வெயிட் யார் சார் இந்த புக்கை படிப்பாங்க, 3.5 கிலோ வெயிட் இருக்குன்ட்டு. இதையே வந்து நான் ஒரு 5 புக்கு 10 புக்காக எழுதலாம். கண்ணகியை பற்றி ஒரு புக் எழுதலாம், வன்னியை பற்றி எழுதலாம். பட் ஐ டென்ட் வாண்ட் டு டூ தட் பிகாஸ் ஐ வாண்ட் டு புட் இட் இன் அல்மைரா. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி இதை தொடர்ந்து வாசிட்டு இதுக்கு ஒரு வாசகர் வட்டம்லாம் தொடங்கியிருக்குங்கிறது தான். தட் இஸ் இட் மேக்ஸ் மீ மோர் எனர்ஜெட்டிக். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் மை நெக்ஸ்ட் புக். Let me tell you. எழுத்து நடைதான் சார் அது. அதுதான் ஒரு நான் ஃபிக்ஷனுக்கு ஒரு ஒரு கதை வாசிக்கிற மாதிரி ஒரு எழுத்து நடை இருக்கு. அந்த எழுத்து நடை வந்து நாங்கெல்லாம் கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அருள், நான் ஒரு கவிஞன் அருள். அதுதான் சார், அது தெரியுது. ஒரு புனைவு எழுத்து இல்லாத ஒரு எழுத்துக்கு ஒரு புனைவுத்தன்மை கொடுத்து கொண்டு போற அந்த நடை வந்து ரொம்ப அருமையான நடை. அது ஒரு கவிஞர் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கான் புத்தகம் முழுக்க. Thank you. குறிப்பா Indeed it is a skeleton in the cupboard எழுதியிருப்பாரு. அது ஒரு இது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அது மாதிரி வரலாறு வந்து ஒரு பணி இல்ல, ஓடிக்கொண்டிருக்கும் நதி அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாரு. உரைபணி அல்ல வரலாறு என்பது, உரைபணி அல்ல ஓடும் நதி அப்படின்னா. ஆமா ஆமா, அப்ப தெரிஞ்சது கவிஞர் வந்துகிட்டே இருக்காரு நிறைய இடங்கள்ல. யா, ஐ எம் சோ ஹாப்பி. யா, தேங்க்யூ சார். மிக சிறப்பு நீங்க எங்க கூட இருக்கிறது. காரணம் புத்தகம் எழுதுறது ஒரு அளவுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் சே டு மை ஸ்டூடெண்ட்ஸ், பேப்பர் இஸ் ரிட்டன் when you decide to abandon it. காரணம் அது இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும், எல்லாத்தையும் பூத்த முடியாது. நீங்க இருக்கிறது அந்த என்ன அபேண்டன்மெண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்றது நீங்க இங்க பகிர்ந்துறது தான் வருது. நீங்க இதுல வந்து கிட்டத்தட்ட அருள் பேசுற அளவுக்கு பேசியிருக்கீங்க. அதனால அவங்க சொன்னதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணிருக்கீங்க, டபுள் ஆம்பிளிஃபிகேஷன் இருக்குங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்க வாங்க மிஸ் பாலகிருஷ்ணன், அதையும் சொல்லணும். போன வாரமே வந்து யாரோ உங்களுக்கு வந்து நிகழ்ச்சி கேட்டிருக்காங்க, ஐயா அடுத்த வாரம் யாரும் பேசுறா, அதுக்கு அடுத்த வாரம் யாரும் பேசுறா, அதெல்லாம் கேட்டுட்டு நான் அவங்களுக்கு எல்லாம் டைம் கொடுக்கலப்பா, இதுக்குதான்ப்பா வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, நான் வந்து சனிக்கிழமை கொஞ்சம் கேப் வச்சுக்கிருவேன். நான் போன தடவைலாம் வந்ததை என்னுடைய டாக் முடிச்சுட்டு இங்க வந்தேன். தேங்க்யூ. முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். இன்னைக்கு வந்து இன்னைக்கோட உரையை ஆற்றின அருளுக்கு ஒரு மிக்க நன்றி. அவங்களோட உரையில வந்து 3வது சாப்டர் அவங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க ரொம்ப சின்ன சாப்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க உரை நிகழ்த்தும் போது அது வந்து ரொம்ப சின்னதுலாம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன வந்து அதுல என்ன ஆராய்ச்சி இருக்கு, மேற்கொண்டு என்ன பண்ணிருக்காங்க, இப்ப இந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் எல்லாம் வந்து அவங்க இடைப்பட்ட காலத்துல வந்த ரிசல்ட் எல்லாம் அவங்க வந்து பேசினாங்க. அப்படி ஒரு அற்புதமான உரை. அவங்களும் ஏஐ யூஸ் பண்ணி நல்லா பவர் பாயிண்ட், ரொம்ப அழகான ஒரு பவர் பாயிண்ட் போட்டிருந்தாங்க. மிக்க நன்றி அருள். எங்களுக்கு வந்து இயல் 3 அறிமுகப்படுத்தியதுக்கு மிக்க நன்றி. நூலாசிரியர் பாலாயா, இது கடைசி 1 மணி நேரம் கேள்வி பதில், 1 மணி நேரம் 10 நிமிஷம் கேள்வி பதில் நடந்திருக்கு. 1 மணி நேரம் 10 நிமிஷத்துல இங்க உட்காந்துட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இங்க பக்கத்துல தட்டு வச்சு சாப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் நான் சாப்பிடவே இல்லை. இனிமேல் தான் போய் சாப்பிடுவேன். அதான் நான் சொல்ல வந்தேன், நான் மறந்துடுறேன். அதாவது அந்த எப்படி வந்து உரையப்ப வந்து தகவல்கள் வந்து அருள் பகிர்ந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி கேள்வி பதிலையுமே எல்லாரோட பங்களிப்புமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஐயாவோட கருத்துக்கள் தகவல்கள் எல்லாம் நிறைய இருந்தது. ஒவ்வொரு நிமிஷத்துலயும் 1000 விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கலந்துரையாடல் நடந்ததுக்கு செஞ்சு கொடுத்த அனைவருக்குமே நன்றி. பங்கேற்பாளர்களும் ரொம்ப மகிழ்வா பங்கேற்றுக்கிட்டதுக்கும் மிக்க நன்றி. முக்கியமா நான் வந்து மணி ஐயாவுக்கு வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு வாரமும் அவரோட கேள்விகள் வந்து இதை மேற்கொண்டு எப்படி சிந்திக்கணும், இந்த புத்தகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கு வந்து நிறைய கேள்விகள் அவர் கொண்டு வர விதமே வந்து ஒரு புதுமையான விதத்துல வந்து கொண்டு வராரு. அதை வந்து அவரோட அனுபவத்துல இருந்து வர்றது, வேற எங்க இருந்து வரதில்ல. அந்த அனுபவத்தையும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல கற்றலையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ஐயா. அது மாதிரி முத்தரசன் ஐயா, எந்த ஒரு ஜெனட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன்னாலும் வந்து ஐயாவுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ல தான் இருக்கும். அதோட வந்து ஆர்கியாலஜி
அண்ட் லிங்குஸ்டிக்ஸ் ரிலேட்டடா எல்லா இன்ஃபர்மேஷனையும் கரெக்டா வந்து கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. கனெக்டிங் த டாட்ஸ் அது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இன்னைக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கு நன்றி. அதே மாதிரி மற்ற பங்கேற்பாளர்களும் வந்து தொடர்ந்து வந்து இதை கேட்டு பயனடைந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. தயாரிப்புக்கு உறுதுணையா இருந்த ஸ்ரீதேவி, அழைப்புதல் தயாரிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்த ஸ்ரீதேவிக்கு நன்றி. அதே மாதிரி வந்து அருள்கிட்ட வந்து அவங்ககிட்ட அடிக்கடி பேசி எல்லா விஷயங்களையும் உறுதிப்படுத்தி அவங்க குறிப்பு முதல் எல்லாம் வாங்கி கொடுத்த ஸ்ரீதேவிக்கு நன்றி. அதே மாதிரி வந்து நாகா வந்து இப்ப நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 12 ஷார்ட்ஸ் வந்து இந்த வாரம் மட்டுமே அவர் தயாரிச்சு வெளியிட்டிருக்காரு. நீங்க எல்லாரும் உங்களோட பொது வழியில பகிர்ந்துக்கணும். ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பேசுறோம். அதை வந்து அவர் வந்து 12 ஷார்ட்ஸா வந்து கடந்த 2 வாரம் உரைய வந்து போட்டிருக்காரு. அதை எடுத்து நீங்க எல்லாரும் பகிர்ந்துக்கோங்க. நாங்க சேனல் லிங்க் வந்து மறுபடியும் நான் குழுமத்துல போடுறேன். எல்லாரும் இதுக்கு வந்து பக்கபலமா வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதத்துல உதவியா இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வாரம் வந்து இயல் 4 சிந்துவெளியின் திராவிட அடித்தளம். இது வரைக்கும் வந்து என்ன இருக்கலாம்னு பேசிட்டு இருந்தோம். அது என்னன்றத வந்து திராவிட அடித்தளத்தை பேச வைப்பவர் நம்ம ராஜமுத்தரசன் ஐயா. ஸோ எல்லாரும் அடுத்த வாரம் சனிக்கிழமை 9 மணிக்கு வந்துருங்க. இன்னும் சிறப்பாக அமையும். எல்லாரையும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.